ஆண்டி நீங்க ப்ரேயர் பண்றீங்களா ஆண்டி? ஓகே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே, இது இந்த மாலை வேளையில் கூடப்பா நாங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்து உடைய வேதத்தை குறித்து ஆராய்ச்சி செய்ய நீர் கொடுத்த கிருபை கை ஸ்தோத்திரம். வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னைக்கு நாங்கள் படிக்க போகும் பாடங்களை ஆசீர்வதிங்க. ராஜாவையும் வாங்கிக்கூடும் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். 2 பேரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகள் கஷ்டப்பட்டு போராடி இந்த பாடத்தை ஆயத்தம் செய்கிறாங்கப்பா. 2 பேரையும் நீங்க விசேஷமாய் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நல்ல சுகபல ஜீவனை கட்டளிடுங்க, ஞானத்தை கொடுங்க. இன்னும் அதிகமாய் முயற்சி செய்து எங்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் பிரச்சனைகள்லாம் தீர்க்கட்டும் ஆண்டவரே. வேதத்தை சரியான முறையில் நாங்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ள நீங்க கிருபை தாங்கப்பா. வந்திருக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்களுடைய மனக்கண்களை திறந்து தாங்கப்பா. கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை நாங்கள் வேகமாய் கற்றுக்கொள்ள, சரியாய் கற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. உடைய கிருபை இலக்கத்துல எங்களை எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை யாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி வந்த வாரங்கள்ல இருந்ததுல ஒரு சின்ன ரீகேப்பும் லாஸ்ட் வீக் உள்ளதையும் சேர்த்து அப்படியே ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி இருந்த வாரங்கள்ல நம்ம இதை பார்க்க ஆரம்பிக்கும் போது மரணம்னா என்ன, மரணத்தை பத்தி வேதாகமம் என்ன போதிக்குது அப்படின்ற சத்தியத்தை பார்த்தோம். மரணம்ன்ற நிலை எப்படிப்பட்டது அப்படின்றத. அதே மாதிரி மரணத்துல வந்து மனிதனுடைய நிலை, மிருகங்களுடைய நிலை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுது, மரித்த மனிதனுடைய ஆவி சரீரம் எங்க போகுதுன்னு வசனத்துல இருந்தோம், மிருகங்களுடைய எங்க போகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆத்மா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன் பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா வந்து ஆத்மா நரகத்துக்கு போகுது, ஆத்மா நித்தியமா இருக்கு, ஆத்மாக்கு மரணமே இல்லை அப்படின்னு சொல்லி போதிக்கிற ஒரு இடத்துல வேதாகமத்துல வந்து பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா சாகும்னு போட்டிருக்கு. ஆனா இங்க பரலோகத்திலயோ இல்ல நரகத்திலயோ ஆத்மா போய் இருக்க போகுது, நித்தியமா இருக்க போகுது அப்படின்றனால அந்த வேறுபாடு என்ன அப்படின்றதுக்காக அந்த மனிதனுடைய மரணத்தை குறித்தும் ஆத்மாவனுடைய நிலை குறித்தும் நம்ம வேதாகமத்துல இருந்து படிச்சு பார்த்தோம். அடுத்தது வேதாகமத்தினுடைய அடிப்படையில மனுக்குலத்தினுடைய உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்ட்டு போன வாரங்களை பார்த்தது ஞாபகம் இருக்கா? மனிதனுடைய மனுக்குலத்தினுடைய உண்மையான பிரச்சனை என்னது? யாராவது சொல்ல முடியுமா? பாவம். பாவம். அப்ப பாவத்தின் விளைவு மரணம். மரணம். ஆனா அந்த பாவத்தின் விளைவு மரணம் அப்படின்னு நமக்கு வசனத்துல தெரிஞ்சாலும் பாவத்தின் விளைவு நரகம் அப்படின்ற மாதிரி மதங்கள் மடம் மாற்றி அந்த பாவத்தின் விளைவு அப்படின்னாலே எங்க போய் நிற்கும் அப்படின்னா நரகத்துலதான். பாவம் செஞ்சவன் நரகத்துக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் செய்தவன் மரித்து போவான் அப்படின்னு சொல்ற சத்தியத்தை மாத்தி நரகத்துக்கு போவான் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து பாவத்தினுடைய காரியமா பிரதான எதிரியா எதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா நரகம் அப்படின்றத நிறுத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனா வேதாகமத்தின்படி பிரதான எதிரி யாரு, பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்ரு எதிரி யாரு அப்படின்னா அது வந்து மரணம் அப்படின்னு தான் இருக்கே தவிர நரகம் அப்படின்றது கிடையாது. அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு பிரதான எதிரின்னு பார்க்கும்போது அது வந்து மரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வந்து இந்த மனுக்குலத்தை நரகத்திலிருந்து மீட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் கூட இல்லை, அப்படி ஒரு கான்செப்ட் சொல்லப்படவும் இல்லை. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா மரணத்திலிருந்து மீட்டு ஜீவனையும் அழியாமையும் கொடுக்க வந்தார் அப்படின்னு தான் வேத வாக்கியத்துல இருந்து நம்ம பார்த்தோம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து மரித்தது வந்து மீட்க வந்தார், மனுக்குலத்தை மீட்க வந்தார். எதுல இருந்து மீட்க வந்தார்னும் போது அந்த போக்கஸை மாத்தி நரகத்துல இருந்து மீட்க வந்தார் அப்படின்ற மாதிரி மடைமாற்றப்பட்டிருக்கே தவிர வசனத்தின் அடிப்படையில அவரு மரணத்துல இருந்தும் அழியாமையில இருந்தும் அழிவுல இருந்தும் மீட்டு மரணத்துல இருந்து மீட்டு நமக்கு ஜீவனையும் அழியாமையும் கொடுக்கறதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கு முந்தின வாரங்கள்ல பார்த்துட்டு இருந்தது. கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னா நரகம் அப்படின்ற வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சோம். அந்த வார்த்தை எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்டமாலஜி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி, எட்டமாலஜினா இந்த சொற்பிறப்பியல் எங்க இருந்து உருவாகி வருது, அது எப்படி பரிணாமம் அடைஞ்சு வந்துச்சு, அதனுடைய அர்த்தங்கள்லாம் எப்படி மாறி வந்திருக்கு அப்படின்ற அந்த வரலாறு, வார்த்தையினுடைய வரலாறு எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம். அதுல வந்து ஹெல் அப்படின்ற வார்த்தை வந்து
அதனுடைய ஆரம்ப காலம் அர்த்தம் என்னவா இருந்துச்சு, அது எந்த மொழி குடும்பத்துல இருந்து வந்துச்சு, புரோட்டோ இந்தோ யூரோப்பியன் மொழி குடும்பத்துல இருந்து வந்த வார்த்தைன்னு பார்த்தோம். அந்த தொடர்புடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு கெல் அப்படின்ற ஒலி ஓசையோட இருக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்குன்னு பார்த்தோம். அந்த வார்த்தைகளுக்கு எந்த வார்த்தையா இருந்தாலும், அந்த ஓசை உள்ள எந்த வார்த்தையா இருந்தாலும் புரோட்டோ இந்தோ யூரோப்பியன் மொழியிலிருந்து வரும்போது அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து மூட, மறைக்க, காண முடியாத, காப்பாற்ற, பாதுகாக்க, பார்க்க முடியாத, இந்த மாதிரியான ஒரு பொருள் உள்ள வார்த்தைகளா தான் பார்த்தோம். அப்புறம் நரகம் பற்றிய உலக போதனைகளை பார்த்தோம். நம்ம உலகம் எப்படி நமக்கு போதிக்குது, இப்ப நரகம்ன்ற வார்த்தைக்கான மூல அர்த்தத்துல இருந்து நம்ம எடுக்கும்போது அது வந்து மறைக்க, காண முடியாத, காப்பாற்றி பாதுகாக்க, ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்ற மாதிரியான ஒரு சேஃபா வைக்கக்கூடிய, இருள் நிறைந்த அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இந்த உலக போதனையில வந்து அது ஒரு எரியிற இடம், நெருப்பு எரியிற இடம், அக்கினி இடம், வேதனை உள்ள இடம் அப்படின்ற இந்த அர்த்தங்கள்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உலக போதனைகள்ல பார்க்க ஆரம்பிச்சோம். அதுல வந்து பாபிலோனிய கிரேக்க மத புராணங்கள் அடிப்படையில இருந்து மற்ற எல்லா மதத்திலையும், இப்ப இங்க இருக்கிற மற்ற மதங்களா இருக்கட்டும், உலகத்துல இருக்க எல்லா மதங்களுமே வந்து ஏறக்குறைய ஆரிஜின் வந்து அந்த பாபிலோனிய கலாச்சாரத்துல இருந்து, அசீரிய கலாச்சாரத்துல இருந்து, அதுல இருந்து வெளியே வந்த மதங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இன்னைக்கு நிறைய கதைகள் இருக்கு. ஸோ அப்படி பாபிலோனிய மற்ற கிரேக்க இவங்கெல்லாம் வந்து உலகம் ஃபுல்லா ஆண்டு ஆதிக்கம் பண்ற மாதிரி இருந்த டைம் அப்போ அந்த கல்ச்சர் வளரும் போது. ஸோ அந்த டைம்ல இருந்து அவங்களுடைய ஆதிக்கத்தினால இந்த காரியங்கள்லாம் வந்து மற்ற மதங்கள்லயும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது நரகம்ன்றது வந்து கிறிஸ்தவத்துல, இப்ப மற்ற மதத்துல எல்லாத்துலயுமே வந்திருக்கு அப்படின்றது பார்த்தோம். அதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நரகம் அப்படின்றது வந்து கிறிஸ்தவத்துல எப்படி அறிமுகமாச்சு அப்படின்றத படிக்க ஆரம்பிச்சோம். அதுல வந்து படிப்படியா படிக்கும்போது பழைய ஏற்பாட்டுல இல்லாத நரகம் அப்படின்ற இந்த கருத்து, அதாவது எரியிறது, வேதனையிலே இருப்பாங்க, இந்த கருத்து வந்து பழைய ஏற்பாட்டுல கிடையாதுன்னு பார்த்தோம். அப்புறம் பழைய ஏற்பாட்டுல இல்லாத இந்த கருத்து புதிய ஏற்பாட்டுல எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த நரகம் பற்றிய இந்த கருத்து வந்து கிறிஸ்தவத்துல எப்படி நுழைஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயமா பார்த்தது வந்து மற்ற மதத்தின் தாக்கங்களால அதனுடைய ஈர்ப்புகளால வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரவேல் வந்து பாபிலோனிய சிறையிருப்புக்கு போன பிறகு அங்கிருந்து வரும்போது அவங்க வந்து அந்த பாபிலோனிய கலாச்சாரத்தையே சேர்த்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அதுலதான் வந்து பாபிலோனியன் டல்மூட் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் அந்த பாபிலோனிய கலாச்சாரத்தை ஒட்டி எழுதப்பட்ட டல்மூடுகளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த புராண கதைகள்ல, பாபிலோனிய கதைகள்ல இருந்து வந்ததுலதான் வந்து ஆத்துமா மரிக்காது, அதே மாதிரி அக்கினியில இருக்கும், வேதனையில இருப்பாங்க, நல்லவங்க இளைப்பாறுதல்ல இருப்பாங்க, மீதி பேர்லாம் கஷ்டப்பட விட்டுட்டே இருப்பாங்க, நித்தியமா இருப்பாங்க. இந்த கருத்துக்கள் எல்லாம் பாபிலோனிய கலாச்சாரத்தை அந்த மத கோட்பாட்டுல இருந்து கொண்டு வந்து உள்ள சேர்க்கப்பட்டவை யூத மதத்துக்குள்ள. அப்ப இந்த அடிப்படையில இயேசு கிறிஸ்து வந்த காலத்துல அப்ப இருந்த பரிசேயர்கள் வேத வசனத்துல இருக்கக்கூடிய அந்த தோராவை காட்டிலும் அவங்க வந்து தல்மூடுகள், மிஷ்னாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற இதுல இருந்து வந்த பாபிலோனியன் தல்மூடு இதெல்லாத்தையும் வச்சு அதை ஜனங்களுக்கு செய்யறதுக்கு வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட காலத்துலதான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கிட்ட அங்க வராரு. வரும்போதுதான் அவர் வந்து இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா நம்ம ஐஸ்வர்யான் லாசரனுடைய உவமையை பார்த்தோம். அந்த உவமையில வந்து அந்த பாபிலோனிய நம்பிக்கையினால ஈர்க்கப்பட்ட அந்த பரிசேயர்களுக்கு அவங்க நம்பிக்கிட்டு இருந்த அந்த பாபிலோனிய கதையை வச்சே அந்த கதையில இருக்க கருத்தை வச்சு பேசிதான் இந்த ஓமையை சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து வேதாமத்துல பழைய ஏற்பாட்டுல இருந்த ஒரு சத்தியத்தை எடுத்து இயேசு கிறிஸ்து அங்க சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக புரிய வைக்கல. அவங்க நம்பிக்கிட்டு இருந்த பாபிலோனிய கலாச்சாரத்துல உள்ள அந்த கதையை இயேசு கிறிஸ்து வந்து இவங்களுக்கு அவங்க கண்ணை வச்சு அவங்க கண்ணை கையை வச்சே கண்ணை குத்துற மாதிரி அந்த கதையை வச்சு அதுல நீங்க நரகத்துல இருப்பீங்கன்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறான்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இது வந்து மத ரீதியா எப்படி அந்த தாக்கங்கள் உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்தது வந்து தத்துவார்த்த ரீதியா கிறிஸ்தவத்துக்குள்ள மதம் மட்டும் இல்ல, தத்துவங்கள் நிறைய உள்ள வந்து தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து கிளாஸ் கொஞ்சம் அந்த ஒரு ட்ரை ஃபீல் இருக்கலாம். ஏன்னா ஒரு செமினரி கிளாஸ் மாதிரி போகலாம். பிலாசபிக்கல் தாக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிலாசபிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் ஒன்னொன்னா வந்து, ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம வசனத்தை படிப்போம், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம், இதெல்லாம் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து ஏறக்குறைய ஒரு சர்ச் ஹிஸ்டரி ஸ்டடி மாதிரி இருக்கும். ஆரம்ப காலத்துல சபை எப்படி உருவாச்சு, அந்த உருவாகும் போது யாரெல்லாம் வந்து
இதுல வந்து நிறைய காரியங்களை உள்ள கொண்டு வந்தாங்க, எப்படி இது மாறுச்சு, எப்ப இந்த நரகம்ன்ற கான்செப்ட் இப்படி உருவாகி வந்துச்சு அப்படின்றத சில காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது பார்த்து ஓரளவு இந்த வார்த்தையோட இந்த இதை முடிச்சிடலாம், இந்த தியாலஜிக்கலா இது போற மாதிரி இருக்கிறத. ஸோ அப்ப தத்துவார்த்த தாக்கங்கள், பிலசாபிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ். ஏன் தத்துவார்த்த தாக்கங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, உலக ஞானிகள் அப்படின்னு சொல்லும்போது, தத்துவ ஞானிகள்னு சொல்லும்போது பொதுவா யாரை குறிப்பிட்டு சொல்லுவாங்க? தத்துவ ஞானிகள் எந்த ஊர்க்காரங்களை தத்துவ ஞானிகள்னு சொல்லுவாங்க? கிரேக்கர்களை சொல்லுவாங்க அண்ணா. சொல்லும் போதே கிரேக்க ஞானிகள். அவங்க கிரீக் பேசுறாங்க, கிரேக்கர்கள்னாலே பெரிய அறிவு படைச்சவங்க, அவங்க பெரிய தத்துவ ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் அர்த்தம் வச்சு. ஏன்னா அவங்க தான் வந்து எஜுகேட்டடா இருந்தது. இது வந்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல கிரேக்கத்தினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுக்கு உதாரணமா எதை சொல்லலாம் அப்படின்னா, புதிய ஏற்பாடு எந்த மொழியில எழுதப்பட்டுச்சு? கிரீக்ல. அப்ப புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டுச்சு. அதே எபிரேய மக்கள்லாம் தான் இருந்தாங்க, அதே எபிரேய மக்கள்ல தான் சீஷர்களா வந்தாங்க. ஆனா அவங்க எழுதின மொழி வந்து கிரேக்கத்துல எழுதி பதிவு பண்றதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, கிரேக்க மொழி தான் வந்து அப்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடியதா இருந்துச்சு. ரோமர்கள் வந்து ஆளுகை செய்ய ஆரம்பிச்சாலும் ரோமானிய மொழி வந்து அந்த காலகட்டங்களில் இயேசு கிறிஸ்து வந்து அதுக்கப்புறம் ஒரு 400 ஆண்டுகளுக்கு ஏறக்குறைய கிரேக்க தாக்கம் தான் அதிகமாச்சே தவிர ரோமானிய தாக்கம் அதிகமா வரல, அவங்க ஆளுகை செஞ்சாலும். அதுக்கப்புறம் தான் மாறி ரோமனுடைய அபிஷியல் மொழி என்னன்னு தெரியுமா? ரோமாபுரியில அதிகம் எதுமா? ரோமன் கேத்தலிக். யாரு கண்மணி? கேத்தலிக் தானே. ரோமன் கேத்தலிக்ல என்ன மொழியில பூஜை எல்லாம் நடக்கும் தெரியுமா? அங்க லத்தீன். சோ அதுக்கப்புறம் வந்து ரோமர்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் ஜாஸ்தி ஆகும் போதுதான் லத்தீன் மொழியினுடைய தாக்கம் உள்ள வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி கிரேக்க மொழியினுடைய தாக்கம் தான் இருந்துச்சு. அப்ப கிரேக்க கலாச்சாரத்துல இந்த காரியங்கள் வந்து ஆரம்ப கால சபை கிரேக்கத்துல உருவாகி அங்கிருந்து வளர்ந்து வந்தனால கிரேக்க ஞானிகள் சொல்லக்கூடிய அந்த தத்துவார்த்த தாக்கங்கள் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள பலமா வந்துச்சு. ஸோ இதுல வந்து நரகம் அது வந்து ஒரு நித்தியமான ஒரு உணர்வுள்ள வேதனை உள்ள இடம் அப்படின்ற கருத்து வந்து முதல் சில நூற்றாண்டுல இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள எப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, தத்துவத்தின் வழியா வந்துச்சு. மற்ற மதங்கள், அப்புறம் கிரேக்க கலாச்சாரம், அவங்களுடைய நம்பிக்கைகள், இதன் வழியாலாம் உருவாகி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப இந்த ஆத்மா அழியாமை இருக்கு இல்லையா, இதை குறித்து கிரேக்க தத்துவத்துல முக்கியமான பங்கு வகித்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கிரேக்க தத்துவத்துல வந்து மிக முக்கியமான பங்கு வகிச்சது, அதாவது தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அந்த தத்துவத்துல மிக முக்கியமான பங்கு வகிச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளாட்டோ. பிளாட்டோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தத்துவ ஞானிகள்ல பிளேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளேட்டோ யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிளேட்டோ வந்து அத்தேனே பட்டணம்ன்றது ஏத்தன்ஸ். பவுல் போய் பிரசங்கம் பண்றாரு இல்லையா அப்போஸ்தலர் 17 அதே ஏத்தன்ஸ் பட்டணத்தை சேர்ந்தவர் தான் இந்த பிளேட்டோ அப்படின்றவர். அப்ப அங்கதான் வந்து கிரேக்க கலாச்சாரத்தினுடைய ஞான தத்துவங்கள்லாம் பேசக்கூடியவங்களுடைய மெயின் ஹெட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கிறது தான் ஏத்தன்ஸ் பட்டணம் அப்படின்றது. அதனால்தான் பவுல் போய் அங்க போய் நின்று பேசுறாரு. அதை வந்து பைபிள்ல ஒரு பெரிய அதிகாரமாவே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த இடத்தை சேர்ந்தவர் தான் இந்த பிளேட்டோ. அந்த பட்டணத்தை சேர்ந்த அவர் ஒரு கிரேக்க தத்துவ ஞானி. அவர் வந்து அவருடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சாக்ரட்டிஸ். இந்த பேர்லாம் வந்து ரொம்ப இந்த தத்துவ ஞானிகள்னு சொல்லக்கூடியவங்களுடைய பேரு. அப்ப சாக்ரட்டிஸ்ன்றவருடைய ஆசிரியர் இவருடைய ஆசிரியர் வந்து சாக்ரட்டிஸ். அரிஸ்டாட்டில்ன்றது இவருடைய மாணவர். ஸோ இவங்க 2 பேருமே தத்துவ ஞானிகள். அப்ப இந்த 2 பேருக்கும் அவங்க ஆசிரியர் வந்து சாக்ரட்டிஸ், மாணவர் வந்து அரிஸ்டாட்டில். இவங்களுக்கு நடுவுல இந்த தத்துவத்தை எல்லாம் வந்து பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனவர் வந்து பிளேட்டோ. ஈவன் அவரை பத்தி சொல்லும் போது இந்த வார்த்தை உருவாயி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் கூட அவருடைய தாக்கத்துல வந்துச்சு. நம்ம அந்த விஷயத்துக்குலாம் போக போறது இல்லை. ஏன்னா இது வந்து தியாலஜி கிளாஸ் கிடையாது, செமினரி கிளாஸ் கிடையாது. நம்ம நரகம் எப்படி வந்துச்சு, அதுக்கு இவங்களுடைய ரோல் என்னவா இருந்துச்சு அப்படின்றத மட்டும் நேரோ பண்ணி
நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால இவர் செஞ்ச மற்ற காரியங்கள்லாம் கூட இருக்கு, கிறிஸ்தவத்துக்குள்ள அதனுடைய தாக்கம் மற்ற இதெல்லாம் ஏற்பட்டது இருக்கு. அது சர்ச் ஹிஸ்டரியில நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம போக போறது இல்ல. வெறும் இந்த நரகம் குறித்த கான்செப்ட் எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்றதுக்கு மட்டும் இதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துட்டு போக போறோம் கான்சென்ட்ரேஷனா. அப்ப ஆத்துமா நம்மளுடைய அழியாத தன்மை இருக்கு இல்லையா, அதுவும் மறு உலகில் ஆத்துமாக்கு கிடைக்கும் தண்டனை, இது போன்ற கருத்துக்கள் வந்து பிளாட்டோ வந்து அதிக அளவுல இதை வந்து நம்பினாரு, இதை ப்ரீச்சும் பண்ணாரு. இந்த தாட், அந்த பிளாட்டோவினுடைய இந்த ஆத்துமா அழியாதுன்ற ஒரு தாட்டும், அது வந்து மரித்த பிறகு மறு உலகுல வந்து அதுக்கு கிடைக்கும் தண்டனை, இந்த கருத்தை வந்து கிறிஸ்தவ சிந்தனையில வந்து அதிகமான தாக்கத்தை ஏற்படுச்சு. கிறிஸ்தவ சிந்தனைன்னு நான் சொல்றது வந்து ஆரம்ப காலத்துல இருந்து அவரோட அந்த சபை காலங்கள் அதுல தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப கேள்வி என்னன்னா, பிளாட்டோ புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிளேட்டோ வந்து புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவர் கிடையாது. அவர் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்து ஆளு. இயேசு கிறிஸ்துக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி பிறந்தவர். அப்ப பிளேட்டோ வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி கிமுல 428 இருந்து 348 வரைக்கும், ஏறக்குறைய 350கள்ல கிமு கிறிஸ்துக்கு முன்னாடி அப்ப இருந்தவர் தான் பிளேட்டோன்றவர். அப்ப அவருடைய தாக்கம் வந்து எப்படி இங்க வந்துச்சுன்ற ஒரு கேள்வி இருக்கு. புதிய ஏற்பாட்டு சபையில அவருடைய தாக்கங்கள் தான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஓங்கி வளர்ந்துருக்கு, ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு. அப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவர் வந்து கிறிஸ்துக்கு முன்னாடி 350 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் பிளாட்டோன்றவர். அப்ப அவருடைய தாக்கங்கள் எப்படி வந்துச்சு? அப்ப இந்த பிளாட்டோன் என்ற கருத்துங்க வந்து கிறிஸ்தவத்துல எந்த அளவுக்கு ஆழமா ஊன்றி வந்துருச்சுன்னா, இன்னைக்கு வரைக்கும் அவருடைய தாக்கத்தினுடைய விளைவு இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, பிளாட்டோனுடைய இந்த தாக்கம், அவர் வந்து கிமுல வாழ்ந்தாரு, கிறிஸ்துவுக்கு 350 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்துவே வந்தாரு. அந்த டைம்ல பரிசேயர் சதுசேயர்களுக்கு இந்த தாக்கத்தினால, பாபிலோனிய இதனால, மற்ற மதத்துல இருந்து வந்த தாக்கத்தினாலையும் அந்த ஆத்மா அழியாது, நரகத்துல இருக்கும், மோட்சத்துல இருக்கும் அப்படின்ற காரியங்கள்லாம் இருந்துச்சு. அது போக அதே காலகட்டங்கள்ல பிளாட்டோவும் இந்த கருத்தினால பயங்கரமா சொல்லி தத்துவ ஞானியா கிரேக்கம் வளர்ந்துகிட்டு இருக்க காலத்துல இதை சொன்னனால அந்த தாக்கமும் ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்ப இது ரெண்டும் வந்து சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நிகழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த சபை காலம்ன்றது வர்றதுக்கு முன்னாடியே இந்த தாக்கம் இருந்ததுனால இதை வந்து சபை காலத்துக்குள்ள, சபைக்குள்ள எப்படி வந்துச்சு, அதுல யாரெல்லாம் வந்து பங்கு வகிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாட்டோனுடைய இந்த கருத்துக்களை அவருடைய காலத்துக்கு அப்புறம் கிறிஸ்தவ மதத்துல கொண்டு வந்ததுல வந்து முக்கியமான நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு நம்ம சொல்ற பேர் வந்து சர்ச் ஃபாதர்ஸ்னு சொல்லுவாங்க, திருச்சபை தந்தையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் ஃபாதர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஆரம்ப காலத்துல சபை உருவாக்கத்துல மிகவும் முக்கியமான பங்கு வகித்தவர்கள். அதுல வந்து அவங்களுடைய ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி அந்த காரியங்களை உள்ள கொண்டு வந்தனால சில காரியங்கள் நல்லதாகவும் இருக்கு, சில காரியங்கள் கெட்டதாகவும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தாக்கத்தை உள்ள கொண்டு வந்ததுல முதல் நபர் யாருன்னு பார்க்கலாம். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேட்டோனுடைய இந்த கருத்துக்களை கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வர்றதுல ஃபர்ஸ்ட் நபரா இருந்தாரு. அவர் பேர் வந்து அத்தேன்கோரஸ் அப்படின்றது. இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த வாரம் வந்து பெருசா ஆழமான சத்தியம் கிடையாது. தியாலஜியா இந்த பேர்லாம் ஞாபகம் இல்லாட்டி கூட எப்படி பரிணாமம் அடைஞ்சு உள்ள கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த நரகம் அப்படின்ற கான்செப்ட் வந்து பைபிள்ல தான் இருக்குன்னு முக்காவாசியான பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இது எங்க இருந்து வந்துச்சுன்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த காரியத்தை செய்றோம். அப்ப இதுல வந்து அத்தேனகோரஸ் அப்படின்றவரு, அவர் வாழ்ந்த காலம் வந்து கிறிஸ்துக்கு பின்னாடி, கிறிஸ்துக்கு அப்புறம் 133 இருந்து 190 அவரு வாழ்ந்தாரு. அவர் தான் வந்து அவரு வேற மதத்துல இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, ஏன்னா ஆரம்ப காலத்துல சுவிசேஷம்லாம் அறிவிக்கப்படும் போது அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் வந்து ஒரு யூதனா இருந்து அப்படியே வந்தவர் கிடையாது, வேற மதத்துல இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தவர். அதாவது கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாறி உள்ள வந்தவர் அவரு. ஆனா அவர் வந்து ஒரு தத்துவ ஞானி. அவர் வந்து ஏன் முக்கியமா அவர் மற்ற மதத்துல இருந்து கிறிஸ்துவத்துக்குள்ள வந்தார் அப்படின்னு சொல்றோம்னா, அவர் வந்து தன்னை வந்து நான் ஒரு கிறிஸ்தவன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா அறிவிக்கிறாரு.
இப்ப யூதர்கள்ல இருந்து கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தவங்களுக்கு யூத பைபிள்ல இருந்து வரக்கூடிய காரியங்கள், யூத கலாச்சாரங்கள் இதெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனா இவர் பிற மதத்திலிருந்து இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து இவர் வந்து கிறிஸ்தவரா தன்னை பிரகடனப்படுத்தி அது மூலமா உள்ள வராரு. ஆனா வர்றதுக்கு முன்னாடியே இவர் வந்து பிளேட்டோனுடைய தத்துவத்துல வந்து ஆழ்ந்த பயிற்சி பெற்றவர். அந்த பிலாசபிக்கல் காலேஜ்ல வந்து இவர் வந்து ரொம்ப ட்ரெயின் ஆனவர். அப்ப பிலாசபிக்கலா இவருக்கு ஏற்கனவே இருந்த நாலேஜ் அதை எடுத்துக்கிட்டு இவர் கிறிஸ்டினா மாறுறாரு. மாறி இவர் வந்து நான் இனிமேல் வந்து கிறிஸ்டின்னு பப்ளிஷ் பண்ணிட்டு அறிக்கை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இவர் ஏற்கனவே பிளாட்டோ கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு வந்த அந்த தாட்டை வந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ள சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன தாட் அப்படின்னா அழிவில்லாத ஆத்மா அப்படின்ற இந்த கருத்தை வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள முதல் அறிமுகப்படுத்துறாரு. சரி, அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவத்துக்குள்ள இந்த எரிகிற நரகம் இல்லாட்டி அழிவில்லாத ஆத்மா, மெயினா அழிவில்லாத ஆத்மா அப்படின்ற கான்செப்ட் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள இருந்துச்சா இல்லையா? இவர் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இல்லைங்கண்ணா. இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா ஆண்டவர் அவர் ஊழியம் பண்ணும்போது பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் சொன்னாரே தவிர நரகத்தை குறித்து எதுவும் சொல்லல. ஓகே, ஆத்மா மத்தியிலே அழியோன்றதுதான் ஆத்மா ஆ. அழியோன்றதுதான் பைபிள் பைபிள் வார்த்தைங்க. டீச்சிங். ஓகே, அதான் கரெக்டானது. அப்போ இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் வந்து ஆத்மா அழியும்ன்ற டாபிக்ல தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆத்மா அழியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பரிசேயர்களுக்கே இயேசு கிறிஸ்து வந்து ஐஸ்வர்யான் லாசரு ஓமையை வந்து தலையில ஒரு பொட்டு வைக்கிறதுக்காக சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல இருந்தெல்லாம் எடுக்காம அவங்க எடுத்துட்டு இருந்த பாபிலோனிய தல்மூட்ல இருந்து எடுத்து அந்த கருத்தை சொல்லி ஐஸ்வர்யான் லாசருனுடைய அந்த இதை சொல்றாரு. அப்படின்னும் போது பழைய ஏற்பாட்டு வேதாகமத்திலையும் இயேசு கிறிஸ்துவ அவருடைய சீஷர்களும் விசுவாசிகளாகி வரும்போது அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய டீச்சிங்கும் வேதாகமத்தினுடைய டீச்சிங்கும் தான் இருந்துச்சு கிறிஸ்தவத்துக்குள்ள. அப்ப அந்த ஆரம்ப கால கிறிஸ்தவம் அந்த ஸ்டார்ட் ஆகி வரும்போது யூத மதத்துல இருந்துச்சு. ஏன்னா யூத மதம் வந்து பொல்யூட் ஆகி பரிசேயர்களால பாபிலோனிய இன்ஃபுளுன்ஸ்னாலையும் இந்த கிரேக்க தத்துவங்களாலையும் ஆதிக்கம் செய்யப்பட்டு அதனுடைய தாக்கத்தினால அவங்களுக்குள்ள அந்த கான்செப்ட் இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வந்த சீஷர்கள் வந்து கல்மூடு மற்ற இந்த காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவ டிசைபிளா கொண்டு வெறும் வசனத்தை வரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்தவங்களுக்கு வசனத்தின்படி ஆத்துமா மரிக்கும் அப்படின்றது சத்தியம்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ அப்போஸ்தலர் அப்ப அந்த ஆரம்ப காலத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சு அவங்க வந்து கிறிஸ்தவர்களா மாறும் போது அவங்க அறிவிக்கும் போது அந்த ஆரம்ப கால சபையில வந்து அவங்க சத்தியத்தை தான் அறிவிச்சாங்க. இந்த மாதிரியான ஒரு நரகம் இருக்கு, இல்ல ஆத்மா அழியாது அப்படின்ற கான்செப்ட் வந்து அந்த டைம்ல கிடையாது. அப்படி அறிவிக்கப்படும் போது இந்த மாதிரி வெளியே இருந்த ஆட்கள், பழைய ஏற்பாடு தெரியாத வெளியே இருந்த ஆட்கள் யாரு? இந்த அத்தேன்கோரஸ். அப்ப அவர் வந்து ஏத்துக்கிட்டு உள்ள வரும்போது பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியமும் தெரியாது. ஆனா அவருக்கு வந்து எந்த காரியத்துல அவர் நல்ல வெல்வர்ஸ்டா இருந்தாருன்னா பிளேட்டோனுடைய தத்துவங்கள். அப்ப அந்த பிளேட்டோனுடைய தத்துவங்கள்ல ஆத்மா அழியாது அப்படின்ற அந்த கான்செப்ட் உறுதியா அவருக்கு தெரிஞ்சிருந்தனால, அந்த கான்செப்ட்லயே அவர் வளர்ந்திருந்தனால இவர் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்த பிறகு இவர் பப்ளிக்கா நான் கிறிஸ்டியன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இவர் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்ப அழிவில்லாத ஆத்மான்ற கருத்து வந்து பாபிலோன்ல இருந்து யூத மதத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்க தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஆனா கிறிஸ்துவத்துக்குள்ள வரல. அப்படி இருக்கும்போது இவர் தான் வந்து அழிவில்லாத ஆத்மா அப்படின்ட்டுன்ற பிளேட்டோனுடைய இந்த கருத்து இருக்கு இல்லையா, இதை வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள முதல் முறையா அறிமுகப்படுத்துறாரு. அப்ப யூத மதத்துல ஏற்கனவே வந்துருச்சு, கிறிஸ்தவம்னு சொல்லக்கூடிய அந்த காரியத்துல அறிமுகப்படுத்தினது இவரு. வித்தியாசம் புரியுது இல்லையா? இந்த இதுக்கு எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்றது. அப்போ இந்த மாதிரி அழியாத பாவிகளுடைய ஆத்மா இருக்கு இல்லையா, இப்ப ஆத்மா அழியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப அழியாத ஆத்மா அப்படின் போது பாவிகளுடைய ஆத்மா வந்து அழிய போறது கிடையாது. பாவிகளுடைய ஆத்மா அழியாதனால அது வந்து நித்தியமா இருக்க போகுது. ஆத்மா வந்து நித்தியமா இருக்கும் அப்படின்னும் போது
லாஜிக்கலா தர்க்க ரீதியா அப்போ அந்த அழிவில்லாத ஆத்துமாக்கு ஒரு வழி ஆயத்தப்படுத்துறாரு. எப்படி ஆயத்தப்படுத்துறாரு? நித்திய வேதனை இருக்கிற ஒரு இடம். ஏன்னா அந்த ஆத்மா பாவம் செஞ்சிருக்கு. அந்த பாவம் செஞ்ச ஆத்மா அழியாது. அழியாத அந்த ஆத்மாக்கு இப்ப ஆத்மா அழிஞ்சிருச்சுன்னா அது இல்லாமல் போய்விட்டதுன்னு பார்த்தோம். வேத வசனத்தின்படி, வேத சத்தியத்தின்படி ஒருவர் மரிக்கும் போது ஆத்மா மரித்து விடுகிறது, அது அழிஞ்சு போயிடுது, அது இல்லாமல் போய்விடுறதுன்னு பார்த்தோம். ஆனா இப்ப இங்க வந்து இவங்களுடைய டீச்சிங்ல உள்ள கொண்டு வர்றது என்னன்னா, ஆத்மாக்கு அழிவில்லை அப்படின்னும் போது மனுஷன் சரீரம் செத்து போது ஆத்மா மறைவதில்லை, அழிவதில்லை. அப்ப அந்த அழியாத ஆத்மாக்கு ஒரு இடம் வேணுமா இல்லையா? புரியுது இல்லையா? ஆத்மா அழியறது கிடையாது. அந்த அழியாத ஆத்மாக்கு ஒரு இடம் வேணும் அது இருக்கிறதுக்கு. அந்த இடத்த அப்ப லாஜிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அறிமுகப்படுத்தி அதுக்கு ஒரு காரியத்தை ஏற்படுத்தி வர்றாரு. அப்ப ஆத்மா அழியாது அப்படின்ற காரணத்தினால அந்த அழியாத ஆத்மாக்களுக்கு அது ஆத்மா நித்திய நித்தியமா இருப்பது. அப்ப அதுக்கு இடமும் எப்படி இருக்கணும்? நித்திய நித்தியமா இடம் தேவை இல்லையா? ஏன்னா ஆத்மா அழிய போறது இல்லை, அது நித்தியமா இருக்க போகுது. அப்ப அழியாத ஆத்மா நித்தியமா இருக்கணும் அப்படின்னா அந்த நித்தியமா இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்திய வேதனை இடமாக நரகம். ஏன்னா ரட்சிக்கப்படாதவர்கள் வந்து சந்தோஷத்துல நித்திய நித்தியமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால என்ன பண்ணாங்க, நித்தியம் வேதனையான இடம் வந்து நரகம் அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்படாதவர்களுடைய ஆத்மாக்கு இடமாக, அதாவது லாஜிக்கலா அறிமுகப்படுத்துறாரு. இப்போ வந்து ஆத்மா அழிவில்லாதது, அந்த அழிவில்லாத ஆத்மா மறிக்கவே முடியாது, அது அழிவும் கிடையாது அப்படின்னும் போது அது எங்க இருக்கும்? அப்ப அதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஆத்மா இல்லாமல் போயிடல, அது இருக்கு. அப்ப அது இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்? ஆத்மா எவ்வளவு காலம் இருக்குமோ அது வரைக்கும் இருக்கும். ஆத்மா எவ்வளவு காலம் இருக்கும்? நித்திய நித்தியமா இருக்க போகுது. அப்ப அந்த இடமும் எவ்வளவு காலம் இருக்கணும்? நித்திய நித்தியமா இருக்க போகுது. அப்போ தீயவர்களுடைய ஆத்மாக்கள் நித்திய நித்தியமா இருக்கணும் அப்படின்னா அது வந்து நித்திய நித்தியமா வேதனைப்படக்கூடிய இடத்துலதான் இருக்கும். ஏன்னா அவங்க தீயவர்கள். நல்லவர்கள் நித்திய நித்தியமா சந்தோஷமா இருக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. தீயவர்களுடைய ஆத்மா நித்திய நித்தியமா வேதனைப்படக்கூடிய இடத்துலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கலா வந்து இந்த ஒரு தத்துவங்கள்லாம், தத்துவார்த்தங்கள், பிலாசபி அப்படின்னும் போதே அவங்க லாஜிக் அடிப்படையில தான் கொண்டு வருவாங்க. கிரேக்கர்கள் வந்து ஒரு லாஜிக்கை தேடிதான் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கணும், இப்படி இருந்துச்சுன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக் ஃபார்ம் பண்ணுவாங்க கிரேக்கர்கள். அந்த லாஜிக்கின் அடிப்படையில இவர் வச்சு அதனால ஆத்மா வந்து நித்திய நித்தியமா இருக்க போது, கெட்டவர்களுடைய ஆத்மா கஷ்டப்பட போது, அதுக்காக நித்திய நித்தியமா ஒரு கஷ்டப்படுற இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கலா அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் என்னது, இந்த எரிகிற நரகம். புரியுது இல்லையா? புரியுதுண்ணா. புரியுதா? இப்போ இந்த லாஜிக்கல் வாதம் இருக்கு இல்லையா, இவர் வைக்கிற லாஜிக்கா இந்த தர்க்கம் உங்க வாதம் இருக்கு இல்லையா, இதுல என்ன தவறு இருக்கு? லாஜிக்கலா இது கரெக்டா தப்பா? லாஜிக்கலா பார்த்தா இது கரெக்ட்னு தான் தோணுதுண்ணா. லாஜிக்கலா இது கரெக்ட்னு தோணுது. ஏன்னா இந்த தீமை வேற யாராவது? பைபிள் படி தப்பு, அவங்களுடைய லாஜிக்ல அது கரெக்ட்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய லாஜிக்ல கரெக்ட்னு நினைக்கிறாங்க, பைபிள் படி தப்பு. ஓகே, அதான் பைபிள் படி இது தப்பு. அப்போ வேதாகமத்தின் அடிப்படையில ஆத்மா என்ன ஆகும்? மரிக்கும், அழியும், மரிக்கும், சாகும். ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எத்தனை ஆத்மா செத்துச்சு? எல்லா ஆத்மாக்களும், எல்லோரும் ஏகமாய் பாவம் செய்து எல்லோரும் கெட்டு போனார்கள். ஏன் எல்லாரும் அழிகிறாங்க? பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்னா எல்லா ஆத்மாவும் சாகுதுன்னும் போது ஏன் அது ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா ஆதாம்குள்ள எல்லோரும் மரிக்கிறார்கள் இருக்கு. அப்போ ஆதாமுக்குள்ள எல்லோரும் மரிக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறார்கள் அப்படின்னும் போது ஆத்மா, எல்லாருடைய ஆத்மாவும் என்னதான் செய்ய போகுது? சாகதான் போகுது. அப்போ இந்த வாதத்தினுடைய தொடக்கமே வந்து ஒரு தப்பான ஆதாரம் இல்லாத, வேத ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்துல வந்து ஆரம்பிச்சு லாஜிக் வைக்கிறாங்க. அப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு ஆதாரத்தை எடுத்துட்டு வந்து அதுல இருந்து ஒரு லாஜிக் டெவலப் பண்ணி பில்ட் பண்ணி வைக்கல இந்த புதிய கருத்து வர்றதுக்கு.
அவங்க எதுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க? பிளேட்டோனுடைய தத்துவ ஞானத்துல இருந்து, அவருடைய தத்துவத்துல சொன்ன காரியங்களை வச்சு அவர் வந்து ஆத்மா தனி, சரீரம் தனி, மரிக்கும் போது சரீரம் போயிடும், ஆத்மா அப்படியே இருக்கும், அதுக்கு அழிவில்லாதது, அது ஒளிமயமானது அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஆரம்பிச்ச தத்துவங்கள், அந்த தத்துவத்தின் அடிப்படையில ஒரு லாஜிக் கிரியேட் பண்ணி இதை கொண்டு வராங்க. அப்ப நமக்கு வேதத்துல இருந்து பார்க்கும்போது இது லாஜிக்கே இல்லாதது, ஏன்னா இதனுடைய ஆரம்பமே ஒண்ணுமே இல்லாதது. புரியல? அதனால எந்த ஒரு வேத ஆதாரமும் இல்லாத இந்த நரகம் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கிறது, நித்திய அக்கினியில நிச்சயமா உணர்வுள்ள வேதனைக்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து காட்டியிருக்காரு. புரியுது இல்லையா? அப்ப இது வந்து என்னன்னா, கிரேக்க தத்துவ ஞானிகள் வந்து ஆரம்பிச்சு அந்த தத்துவ ரீதியா அவங்களுக்கு இதை உள்ள கொண்டு வராரு. லாஜிக்கலா டெவலப் பண்ணி பில்ட் பண்ணி இந்த காரியத்தை உள்ள கொண்டு வந்து இதனால இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த நரகம்ன்ற கான்செப்ட், அதாவது அழியாத ஆத்மா அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் இருந்த கான்செப்ட். இந்த அழியாத ஆத்மான்றனால அதுல கெட்டவங்களுடைய ஆத்மா என்ன ஆகும் அப்படின் போது அதுக்கு ஒரு லாஜிக் பில்ட் பண்ணி அதுல கொண்டு வந்து நிறுத்தினதுதான் இந்த நித்தியமான எரிகிற நரகம் அப்படின்ற கான்செப்ட். இதுல முதல் பங்கு வகிச்சவர் வந்து பிளாட்டோ. அத்தென்கோரஸ். பிளாட்டோ வந்து இயேசு கிறிஸ்துக்கெல்லாம் முன்னாடி 300-400 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து கிறிஸ்தவத்துல எந்த பங்கும் ஆற்றல. அவர் வந்து அவருடைய தத்துவத்தை சொல்லிட்டு போனாரு. ஆத்மா மரிக்காது, ஆத்மாக்கு அழிவே கிடையாது அப்படின்ற ஒரு காரியத்தை அவர் வந்து சொல்லிட்டு போனாரு. அவருடைய தத்துவத்துல ரொம்ப படிச்சு வந்தவர் தான் அத்தென்கோரஸ். அவர் வந்து முதல் கிறிஸ்டினா மாறின பிறகு அவர் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள லாஜிக்கா பில்ட் பண்ணி அவங்களெல்லாம் மற்ற கிறிஸ்தவங்களாம் பார்க்கும்போது இவர் ரொம்ப படிச்ச மேதை, கிரேக்கத்துல இருந்தே வந்திருக்கிறாரு, இதுல இருந்தே கன்வெர்ட் ஆகி வந்திருக்காரு, அவருக்கு தெரியாத விஷயமா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி காரியம் அன்னைக்கும் நடந்து இவர் சொல்றதுனால கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு தத்துவமா அவர் டெவலப் பண்ணி சொன்னனால லாஜிக்கலா இது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அவரு உள்ள இனிஷியேட் பண்றாரு. ஸோ இதுல வந்து ஒரு 2-3 பேர் தான் பார்க்க போறோம், மொத்தம் நிறைய பேரை பார்க்க போறது இல்லை. ஒரு 2-3 பேர் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல முதல் நபரை நம்ம பார்த்தோம். 2வது நபர் யாருன்னு பார்த்தா, அதே காலகட்டத்துல பிளேட்டோனுடைய அதே தத்துவங்களால ஈர்க்கப்பட்டவர் தான் டெர்ட்டூலியன் அப்படின்றவர். டெர்ட்டூலியன்ற பேருமே வந்து இந்த பேர்லாம் வந்து நம்ம சர்ச் ஹிஸ்டரி படிக்கும் போது இந்த பேர்லாம் அவாய்ட் பண்ணவே முடியாது, இதெல்லாம் இருக்கிற பேர். சர்ச் ஹிஸ்டரி படிக்கும் போது தெரியும். நமக்கு வந்து ஜென்ரலான பைபிள் படிச்சுட்டு போகும்போது இது தேவை கிடையாது. ஆனா இந்த பைபிள்ல இது எப்படி உள்ள வந்துச்சு, இந்த தாட் எப்படி வந்துச்சு, இன்னைக்கு கிறிஸ்டியன் சர்ச்சுக்குள்ள இந்த ஐடியாலஜில எப்படி உள்ள வந்துச்சுன்றதுல வந்து இவங்களுடைய பங்கெல்லாம் பெரும் பங்கா இருக்கு. அதுக்காக இந்த பேருங்களை நம்ம சும்மா வாசித்து படிச்சு பார்த்துக்கிறோம். அப்ப அதே காலகட்டத்துல தான் வந்து இந்த டெர்ட்டூலியன் அப்படின்றவரும் வந்து இதே கருத்தை வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. யார் காலகட்டத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அத்தென்கோரஸ் பார்த்தோம் இல்லையா? அதே காலகட்டத்துல ஏறக்குறைய கிபி 155 இருந்து 240 வரைக்கும் இவருடைய காலகட்டம். அவர் வந்து ஏத்தேன்ஸ் நகரத்தை சேர்ந்தவர். யாரு? டெர்ட்டூலியன். இது பார்த்தோம் இல்லையா? இது பிளேட்டோ. பிளேட்டோ வந்து ஏத்தேன்ஸ் நகரத்தை சேர்ந்தவர். ஏத்தேன்ஸ்ன்றது வந்து கிரேக்க இதுல இருக்கிறது. ஆனா இவர் வந்து லத்தீனை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு லாட்டின் சர்ச் ஃபாதர், லத்தீன் நாட்டை சேர்ந்த ஒரு சர்ச் ஃபாதர். இவருமே வந்து இவர் என்ன நினைச்சார்னா, ஆத்மா இயல்பாவே அழிகிற தன்மை கிடையாது அப்படின்ற நம்புறவர். ஆத்மா வந்து உருவாக்கவும் முடியாது, ஆத்மா அழியவும் அழியாது, அது இயல்பாவே அப்படியே இருக்கக்கூடியது அப்படின்ற நம்பிக்கையில இவர் இருந்தாரு. இவருடைய பார்வையில வந்து நரகம் குறிச்சு இவருடைய தாட் என்னவா இருந்துச்சுன்னா, ஆத்மா வந்து இயல்பாவே அழியாது, அதுக்கப்புறம் ஆத்மா வந்து முடியாது, அதை அழிக்கவே முடியாது அப்படின்றனால நரகம் அப்படின்றது வந்து ஒரு நித்திய உணர்வுள்ள வேதனையான இடம், அப்படிதான் இருக்க முடியும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுதான் இவருடைய கருத்தா இருந்துச்சு. அப்ப 2 பேருமே வேற வேற கருத்து கிடையாது. டெர்ட்டூலியனும் சரி அத்தென்கோரஸும் சரி ஒரே காலகட்டத்துல 2 பேரு ஒரே விஷயத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு வராங்க சர்ச்சுக்குள்ள. ஸோ இவர் வந்து லத்தீன்ல இருந்து அங்க உள்ள சர்ச் ஃபாதரா இருக்கிறாரு. ஏன் லத்தீன்ல இருந்துன்னா, அப்ப ரோமர் ஆட்சி ஆரம்பிச்சிருச்சு, ரோமர்களுடைய இது காரியங்கள் உள்ள வந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடியவர் வந்து சர்ச் ஃபாதர் ஆகுறாரு. அந்த சர்ச் ஃபாதரும் இந்த தாட்னால ஈர்க்கப்பட்டு 2வது நபரும் அந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்த்ததுல வந்து இந்த முதல் ஆளு மற்றும் 2வது இந்த 2 நூற்றாண்டுகள் இருக்கு இல்லையா? முதல் நூற்றாண்டு மற்றும் 2ஆம் நூற்றாண்டு. இந்த 2 நூற்றாண்டுகள்ல வந்து அத்தென்கோரஸ், டெர்ட்டூலியன் இவங்க 2 பேருமே வந்து
அழியாத ஆத்துமா, அப்புறம் நரகத்துல வந்து நித்திய உணர்வுள்ள வேதனை. இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள அறிமுகப்படுத்துறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் 2 செஞ்சுரியில இந்த சபை ஆரம்பிச்சது. ஏன் செஞ்சுரிகள் முக்கியம் அப்படின்னா, சபை ஆரம்பிக்குது, இயேசு கிறிஸ்தனுடைய மரணம் வருது, அதுக்கப்புறம் தேவாலயம் இடிக்கப்படுது, அதுக்கப்புறம் சபைன்றது விரிவாக்கம் அடைஞ்சு சபை ஆரம்பிக்குது. அப்ப அந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து அதுக்கப்புறம் வந்து பரவி வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் 2 செஞ்சுரிஸ்ல வரக்கூடிய கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னா, அவங்க தான் வந்து பிற்கால கிறிஸ்தவத்தை டெவலப் பண்றாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல குழந்தையில இருக்கும் போதே ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தோம்னா அது கத்துக்கொள்வாங்கல்ல, அந்த மாதிரியான காலகட்டம் இது. அந்த காலகட்டத்துல அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இந்த 2 காரியங்களும். ஆனா இதை வந்து ஃபுல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களெல்லாம் கொண்டு வர முடியல. ஏன்னா வேத சத்தியத்துல இருந்து வந்த கும்பலும் யூத மதத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்து வந்தவங்க இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து அந்த சத்தியத்தினால நடத்தப்படுறவங்களும் இருக்காங்க. அப்ப ஆரம்ப காலத்துல வந்து இது வந்து அந்த அளவுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் பெறல. இவங்க 2 பேரும் செய்யும் போது செஞ்சாங்க. ஆனா முழுசா அது வந்து போய் பலன் அடையல. ஆரம்ப காலத்துல அந்த ஃபர்ஸ்ட் 2 செஞ்சுரிகள்ல வந்து நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஏன்னா அதே சமயத்துல வந்து அந்த உபதேசத்தை வந்து எல்லா கிறிஸ்தவ சபைகளும் எல்லாருமே வந்து அப்ப இருந்த அந்த ஃபர்ஸ்ட் 2 செஞ்சுரியில இருந்தவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளல. அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த மாதிரி ஆத்துமா அழியாதுன்ட்டு. ஏன்னா இன்னைக்கு வேணா நம்ம வந்து எபிரே கிரீக் எல்லாம் படிக்காம அப்படியெல்லாம் இருக்கிற காலகட்டங்கள்ல நமக்கு சர்ச்லயே கேட்டு கேட்டு அது பழகிட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு டேட்ல வந்து அவங்க அப்பதான் ஃப்ரெஷ்ஷா கிரேக்க கலாச்சாரத்திலேயே இருக்கிறவங்க, கல்ச்சரோட சேர்ந்து இருக்கிறவங்க, எபிரேயத்தை மொழியிலேயே படிச்சு வர்றவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க தான் ஆரம்ப கால சபையில இருந்தவங்க, வந்தவங்க ரட்சிக்கப்பட்டு மாறி வந்தவங்கள ஃபர்ஸ்ட் காங்கிரிகேஷன் ஜெனரேஷன் அவங்க தான். அப்ப அவங்களுக்கு வந்து நிறைய சத்தியங்கள் வேதாகமத்துல இருந்து தெரியும். அப்ப ஆத்துமா அழிவுள்ளது, ஆத்துமா அழியாது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்படின்லாம் இருக்கிறனால அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தனால இந்த கருத்தை வந்து நிறைய பேர் எடுத்துக்கல. அதே காலகட்டத்துல, அதாவது அந்த முதல் 2 நூற்றாண்டுகள் 3 நூற்றாண்டுகள்ல அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி செகண்ட் செஞ்சுரியில வாழ்ந்த காலகட்டத்துல வந்து பல சர்ச் ஃபாதர்ஸ் சொல்லக்கூடிய அந்த திருச்சபை தந்தையர்கள்ன்றாங்களே அந்த சர்ச் ஃபாதர்ஸ் வந்து நரகம் அப்படின்றது வந்து ஒரு முடிவில்லாத நித்தியமான வேதனை அப்படின்ற கருத்தை வந்து ஏத்துக்கல. அதுக்கு மாறா அந்த நரகம் அப்படின்ற கான்செப்டுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் என்னன்னா, அந்த இடம் வந்து எரியிற நெருப்பு இல்ல நித்தியமா முடிவில்லாத வேதனைன்றதான் கிடையாது. அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்னா உலகளாவிய ரட்சிப்பு, எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்ற கோட்பாடை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. எப்போ? முதல் 2 நூற்றாண்டுகள்ல சர்ச்சை ஆரம்பிக்கும் போது இந்த 2 பேர் வந்து இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சின்ன சின்ன ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் மெயின் ஃபோக்கஸ் நான் சொன்னவங்க. ஸோ அவங்க 2 பேர் இந்த காரியங்களை உள்ள கொண்டு வந்து கிறிஸ்டியானிட்டியில வந்து ஆத்மா அழியாது, அழிவில்லாத ஆத்மா இருக்கனால தீய ஆத்மாக்களுக்கு வேதனை உள்ள இடம் தேவை. இந்த ஆத்மாவை அழிய முடியாதனால அந்த இடமும் அழிய முடியாது, நித்தியமா 2மே இருக்கும் அப்படின்ற கான்செப்டை லாஜிக்கலா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வேதத்தின்படி அப்படி கிடையாது. இது வந்து கடைசியா வந்து அப்படி நித்தியமா போயிட்டே இருக்காது. இது வந்து உலகளாவிய யூனிவர்சல் சால்வேஷன் நடக்கும், எல்லாத்தையும் ரட்சிக்கப்படும், எல்லாம் மீட்கப்படும் அப்படின்ற இந்த கோட்பாட்டை வலியுறுத்தின ஆட்களும் அந்த முதல் 2 நூற்றாண்டுல இருந்தாங்க. அவங்கள வந்து நம்ம சால்வேஷன் பத்தி ஏதாவது படிக்கும் போது டீட்டெயிலா படிக்கலாம். பேர் மட்டும் ஒரு 2 பேர் பார்க்கலாம். ஒண்ணு வந்து உதாரணத்துக்கு கிளமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியான்னு, அதாவது அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற இடத்துல இருந்து வந்த கிளமெண்ட் அப்படின்றவர். இவருடைய காலகட்டம் பார்த்தோம்னாலும் அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில 150ல இருந்து 215 வரைக்கும் போட்டிருக்கு. அதே மாதிரி ஆரிகன், இவங்களும் வந்து ஆரிஜன்றதும் வந்து அதே அலெக்சாண்ட்ரியால இருந்து வந்தவர் தான். இவங்கெல்லாம் ஏன் வந்து அலெக்சாண்ட்ரியால இருந்து வந்தவங்க வந்து இந்த காரியத்தை வந்து மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு காரியம் இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் கிரேக்க பைபிள கிரீக்ல இருந்தே படிக்கும் போது அதனுடைய ஒரிஜினல் அர்த்தம் படிக்கிறாங்க. அதை நம்ம இன்னைக்கு அடுத்த டிரான்ஸ்லேஷன் பத்தி அடுத்த இது படிப்போம். அப்ப படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும் ஏன் அந்த கிரீக்கினுடைய தேவை வந்து அங்க இருந்துச்சுன்ட்டுன்னு. அடுத்தது நிசியானுடைய கிரிகோரி அப்படின்றவர், இன்னும் நிறைய பேர் லிஸ்ட் இருக்காங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த முதல் 2 நூற்றாண்டுல எடுத்த உடனே சர்ச்சை ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இன்னைக்கு இருக்கிற மாதிரி
நரகம் அப்படின்னா எரிகிற நித்திய நித்திய தண்டனை. அதுல இருந்து உள்ள போயிட்டோம்னா அதுக்கு வழியே கிடையாது. ஆத்மா நித்திய நித்தியமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆத்மாக்கும் முடிவே இல்லை. ஆத்மா அழியவே அழியாது அப்படின்ற காரியங்கள் வந்து இன்னைக்கும் சர்ச்சுகள் பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு டீச்சிங்கா இருக்கு. அப்ப அந்த டீச்சிங் வந்து எப்ப இருந்து வந்துச்சுன்னும் போது ஆரம்பத்துல இருந்தே சபை உருவானதுல இருந்தே அந்த டீச்சிங் எல்லாம் கிடையாது. அப்ப அந்த டீச்சிங் சபை உருவானதுல இருந்தே கிடையாது அப்படின்னும் போது ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்பட்டு வரும்போது மற்ற மதத்தினுடைய தாக்கம், மற்ற மதத்துல இருந்து வந்தவங்க கிரேக்க தத்துவ ஞானிகள் ரட்சிக்கப்பட்டு வரும்போது அவங்களுடைய தத்துவத்தை உள்ள கொண்டு வந்து சொல்றது, இப்படியெல்லாம் வந்து இவங்களுடைய போக்கஸை வந்து உள்ள கொண்டு வரும்போது அப்ப ஏற்கனவே வந்து வேதாகம சத்தியத்தின்படி உள்ள வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய ஆதிக்கமும் அந்த டைம்ல ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. அப்ப ரெண்டு இடத்துலயே வந்து ஒரு போராட்டத்தோட கூட இந்த ஆட்கள் இப்படி பிரசங்கம் பண்ணாங்க, அந்த ஆட்கள் அப்படி தாட் பண்ணாங்க. அப்ப ரெண்டுத்துக்கும் நடுவில் கான்ஃபிளிக்ட் இருக்கிறது வந்து ஆரம்ப காலத்துல முதல் 2-3 நூற்றாண்டுகளுக்கு இந்த பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு. இது எந்த சைட் ஆஃப் சர்ச், இது எந்த சைட் ஆஃப் சர்ச்ன்ற மாதிரி சொல்லி இதை நம்புறவங்க தனி, அதை நம்புறவங்க தனி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இதுக்கு உதாரணமா இன்னைக்கும் சர்ச் ஹிஸ்டரியில எடுத்து படிக்கும் போது இந்த சர்ச்சுகள் உருவாகும் போது ஆரம்ப காலத்துல இறையியல் பள்ளி, தியாலஜிக்கல் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. நீ எந்த ஸ்கூல், ஈவன் சாமுவேல் தீர்க்க தரிசனத்துல வந்து அவர் தீர்க்க தரிசன பள்ளியை சேர்ந்தவர்னு வரும். அப்ப அவங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபட்டிக் ஸ்கூலு, தியாலஜிக்கல் ஸ்கூல் அந்த மாதிரி சில ஸ்கூல்ஸ் இருந்துச்சு, பள்ளிகள். அந்த மாதிரி அந்த ஆரம்ப காலத்துல 6 இறையியல் பள்ளிகள் இருந்துக்கு மொத்தமா. வரலாறு இது, வரலாற்றுல 6 இறையியல் பள்ளிகள் இருக்கு. அதுல 4 பள்ளிகள், அதாவது 4 தாட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து என்ன தாட்ல இருந்தாங்கன்னா யூனிவர்சல் ரெக்கன்சிலியேஷன், அதாவது உலகளாவிய ஒப்புரவு நடக்கும், அதுக்கப்புறம் உலகளாவிய ரட்சிப்பு நடக்கும் அப்படின்றதான் பொதுவான இல்ல பரவலான நம்பிக்கையா இருந்துச்சு. ஏன்னா 6ல 4 பள்ளி வந்து இந்த ஐடியாலஜியில தான் இருந்தாங்க. ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்து வரும்போது அந்த ரெண்டு வந்து இவர்களுடைய தாக்கத்தினால, இப்ப முன்னாடி படிச்சோம் இல்லையா, அவங்களுடைய தாக்கத்தினால இல்ல, ஆத்மா அழியும், ஆத்மா அழியாது, அதனால நித்தியமா அதுக்கு தண்டனை தர்றதுக்கு ஒரு நித்திய அக்கினை இடம் தேவை, அவங்க நெருப்புனால வாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள் உள்ள கொண்டு வரப்படும் போது இன்னைக்கு எப்படி, இது எதுக்காக இந்த கான்ட்ராஸ்ட் சொல்றேன்னா, இன்னைக்கு 2026ல இன்னைக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா 198% சர்ச்சுங்க வந்து ஆத்மா அழியாது அப்படின்னும் நரகம் நித்தியமா இருக்கும் அப்படின்னும், ஆத்மாக்கள் மரித்த பிறகு நரகத்துல போற ஆத்மாக்கள் நித்தியமா முடிவில்லாம நரகத்திலே தான் எரியும் அப்படின்ற கருத்துக்களும் வந்து 98% சபைகள் நம்புது. 2% சபைகள் தான் வந்து இல்ல, ஆத்மா மரிக்கும், அப்படி நித்தியமா ஒரு நரகம்ன்றது கிடையாது, எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், எல்லாரும் மீட்கப்படுவார்கள், ஒப்புரவாக்கப்படுவார்கள் அப்படின்ற டீச்சிங் வந்து வெறும் 2% தான் இருக்கு. ஆனா அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா 6 ஸ்கூல்ஸ்ல வந்து 4 ஸ்கூல் வந்து ஒப்புரவை தான் நம்பினாங்க, உலகளாவிய ஒப்புரவை. 2 ஸ்கூல்ஸ் தான் வந்து இந்த நித்திய ஆக்கினி, முடிவில்லாத வேதனை, இதெல்லாத்தையும் நம்பினாங்க. அப்ப அந்த கான்ட்ராஸ்ட் எங்க இருந்து எங்க வந்திருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இது எடுக்கிறேன். அப்ப இதுல முக்கியமா சொல்ல போனோம்னா ஈஸ்டர்ன் தியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் தியாலஜின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப இந்த வாரம் வந்து கொஞ்சம் தியாலஜி கிளாஸ் மாதிரியே போகும். அதனால எனக்கும் எடுக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா பேசிக்கலா ஒரு ஐடியா தெரிஞ்சிடும் நமக்கு. இந்த டேர்ம்ஸ் இல்ல இதுல என்ன இது வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் மறந்தா கூட ஓகே. ஆரம்ப கால சபையில முதல் 2 நூற்றாண்டுகள்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது இந்த ஆத்மா அழியுன்ற கோட்பாடு தான் இருந்துச்சு. ஆத்மா அழியாதுன்ற நம்பிக்கை கிடையாது, நித்தியமான நரகம்ன்றதும் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் வந்து கிரேக்க தத்துவ ஞானிகள்லாம் ரட்சிக்கப்பட்டு உள்ள வரும்போது அவங்க அதில் ஆதிக்கம் செலுத்தும் போது அவங்க வந்து பிளாட்டோன்றவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வந்து அந்த கோட்பாடுகளை பயன்படுத்தி அதை கிறிஸ்தவத்துக்குள்ள ஆத்மாக்கு அழிவு கிடையாதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லி, அப்ப அழிவில்லாத ஆத்மாக்குனா அதுக்கு தண்டனையும் அழிவில்லாம இருக்கணும், அதுக்கு இடமும் தண்டனை நித்தியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கலா கொண்டு வராங்க. ஆனா இது வந்து வெறும் சின்ன பகுதியா தான் இருந்துச்சு, கொஞ்சம் பேர் தான் பிலீவ் பண்ணாங்க. மீதி நிறைய ஜனங்கள் பிலீவ் பண்ணது வந்து அப்படி ஒரு விஷயம் கிடையாது, ஆத்மா அழியும், மறுபடியும் அது மீட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தத்துவத்துல அந்த கோட்பாட்டுல தான் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற இந்த ஒரு தாட் தெரிஞ்சாலே போதுமானது நம்ம பைபிள் ஸ்டடிக்கு இன்னைக்கு இதுக்கு. அதே மாதிரி இதுல வந்து இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும், முக்கியமா வந்து ஈஸ்டர்ன் தியாலஜி ட்ரெடிஷன் அப்படின்வாங்க, அதாவது கிழக்கு மரபியல்
இறையியல் மரபுகள்னு சொல்லிட்டு ஈஸ்டர்ன் தியாலஜி ட்ரெடிஷன்ஸ்னு. அதாவது அந்த ஈஸ்டர்ன் தியாலஜி அவங்க என்னன்னா உலகளாவிய மீட்பு அப்படின்ற கோட்பாடு நம்பினாங்க. ஆனா அதுக்கு மாறா வெஸ்டர்ன் மரபுகள், வெஸ்டர்ன் தியாலஜி மரபுகள் இருக்கு, ட்ரெடிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து வேறுபட்ட கருத்துக்களை நம்ப ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா ஈஸ்டர்ன்றது வந்து ஏறக்குறைய அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரை ஈஸ்டர்ன் தியாலஜின்னு சொல்லுவாங்கன்னா எருசலேம் அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த மிடில் ஈஸ்டினுடைய காரியங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து அதாவது சபை எங்க ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அந்த இடத்துல இருக்கிறது வந்து ஈஸ்டர்ன் தியாலஜி. அதுக்கப்புறம் ரோம் நாட்டுல போய் லத்தீன் தாண்டி அந்த பக்கம் அப்படியே பரவ ஆரம்பிச்சது இல்லையா, அது வந்து வெஸ்டர்ன் தியாலஜி. அப்ப அந்த வெஸ்டர்ன் தியாலஜிக்காரங்க என்ன நம்பினாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கோர் பைபிள் அடிப்படை வேத சத்தியத்தை தாண்டி அந்த காரியங்கள் நம்புறதுனால அவங்க வந்து இல்ல நித்தியமான தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் தியாலஜி நம்பிச்சு. ஈஸ்டர்ன் தியாலஜி ரட்சிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேலோட சேர்ந்து வந்த அந்த ஆரம்ப ஜனங்கள் வந்து எப்படி நம்பினாங்கன்னா இல்ல எல்லாரோடைய உலகளாவிய மீட்பு நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கோட்பாடை தான் நம்பினாங்க. இது வரைக்கும் வந்து புரியுதா இல்ல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதா? புரியுதா? புரியுதுங்கண்ணா, புரியுது புரியுதுங்கண்ணா. இல்லையா? ஆனா ஓகே. உங்களுக்கு கேட்கணும்ண்ணா. அதான் என்னுடைய கான்செப்ட் இன்னைக்கு என்னன்னா இதுல இருக்க பேரெல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனா எப்படி இந்த நரகம்ன்ற கான்செப்ட் உருவாகி இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துச்சுன்ற ஒரு ஓவரால் ஐடியா தெரிஞ்சாலே இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு அதான் மெயினான ஒரு விஷயம். அதுக்கு நம்ம ஹிஸ்டரி படி யாராவது இப்ப இதை பார்க்கணும் அப்படின்னா கூட எடுத்து நெட்ல எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா படிச்சுக்கிறதுக்கு இது வசதியா இருக்கும். அவ்வளவுதான் நம்மளுடைய இன்னைக்கான பைபிள் இதுல நம்ம ஸ்டடியில பாக்குறது. ஓகே, இப்ப அத்தன்கோரஸ் அப்புறம் டெர்ட்டுலியன் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோம். இவங்க ரெண்டு பேரும் முதல் 2 நூற்றாண்டுகள்ல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனா அந்த அளவுக்கான நம்பிக்கை கொண்டு வர முடியல, அது ஃபுல்லாவும் வரல. ஏன்னா அதே சமயத்துல வந்து அலெக்சாண்ட்ரியானுடைய கிளமெண்ட், ஆரிஜன் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து உலகளாவிய மீட்பை குறித்து பேசிட்டு இருந்தாங்க, ரட்சிப்பை குறித்து பேசிட்டு இருந்தாங்க, எல்லாமே மீட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதனால இந்த ஆத்மா அழியும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இந்த காரியங்கள்ல வந்து அவங்களுக்கு வேறுபாடு இருந்துச்சு. அதனால மெஜாரிட்டி வந்து ஆத்மா அழியும்ன்ற நம்பிக்கையில தான் இருந்தாங்க, நித்தியமான தண்டனைன்றதுலும் நம்பிக்கையில் இல்லை. ஆனா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த வளர்ச்சின்றது வந்து ஈஸ்டர்ன் சைட்ல ரொம்ப வளர ஆரம்பிக்குது கிறிஸ்தவம். அந்த கிறிஸ்தவம் வந்து ஈஸ்டர்ன் சைட்ல வளர ஆரம்பிக்கும் போது அதுல வந்து அடுத்தது 3வது நபர் ஒருத்தர் வராரு. அவரு தான் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவர். இன்னைக்கு வரைக்கும் சர்ச் ஹிஸ்டரியில வரக்கூடியதுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினவர் அவரு தான் வந்து ஈஸ்டர்ன் அந்த சர்ச் எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு. 2வது இவருடைய பேர் இல்லாம சர்ச் ஹிஸ்டரியை படிக்கவே முடியாது. அதே மாதிரி எஸ்கட்டாலஜி இல்லாட்டி இந்த நரகம் பத்தி அதை பத்தி எல்லாம் படிக்கும் போது இறுதி காலத்து அந்த இதெல்லாம் படிக்கும் போது சர்ச் ஹிஸ்டரியில ஆரம்ப காலத்துல இதை டெவலப் பண்ணதுல வந்து இவருடைய பேர் இல்லாம படிக்க முடியாது. இன்னைக்கும் நிறைய பேர் அவருடைய பேரை வந்து பேரா வச்சிருக்காங்க. யாருக்காவது ஐடியா இருக்கா? நிறைய பேரோட பேர் இன்னைக்கும் நிறைய நம்ம அந்த பேர் சொன்னா டக்குன்னு இவங்க நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்களே கூட இருக்கலாம் அந்த மாதிரி பேரு. அவர் தான் வந்து இந்த காரியத்துக்கெல்லாம் மெயினான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு வந்தது. அவர் பேர் என்னன்னா அகஸ்டின். அகஸ்டின்ற பேர் பொதுவா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கேள்விப்பட்டிருக்கோண்ணா. நிறைய பேருக்கு வைப்பாங்க அகஸ்டின்ட்டுன்னு பேரு. ஸோ அவர் தான் வந்து இந்த சர்ச் ஹிஸ்டரியவே டோட்டலா மாத்தி இன்னைக்கு நம்ம முக்காவாசி 98% சர்ச் பிலீவ் பண்ணக்கூடிய இந்த அழிவில்லாத ஆத்மா, நித்தியமா எரிகிற நெருப்பு, அக்கினி, வேதனை, இந்த நரகம் குறித்த இந்த கான்செப்ட் இது எல்லாத்தையும் உள்ள இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுல அவர் தான் மிகப்பெரிய பங்கு வகிச்சவர். அவருடைய பேர் வந்து அகஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை வந்து அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹிஸ்டரியில சொல்றாங்க. அவர் ஹிப்போன்ற இடத்துல இருந்து வந்தவர் அகஸ்டின். இவருடைய காலகட்டம் பார்த்தோம்னா முதல் 2 நூற்றாண்டு கிடையாது, 4வது நூற்றாண்டு கிட்ட போயிடுது. 354 இருந்து 430 வரைக்கும். ஏன் இவருக்கான இன்ஃப்ளூயன்ஸ் அந்த டைம்ல வந்துச்சுன்னா இந்த காலகட்டத்துல தான் வந்து அந்த சபை வந்து அப்போஸ்தலர்கள் கையில இருந்து மாறி ரோமன் கத்தோலிக்கமா மாறின டைம். அதாவது ஒரு கவர்மெண்டே வந்து சர்ச் நடத்தக்கூடிய அந்த காலகட்டமாச்சு. இதை செஞ்சாதான் நீ சர்ச்ல இருக்கணும், இதெல்லாம் தான் சர்ச்சினுடைய நியமங்கள், இதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
கவுன்சில் ஃபார்ம் பண்ணி நைசியால இந்த கவுன்சில் ஃபார்ம் பண்ணி சபையினுடைய ஒழுங்கு இதுதான், இதை தான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்த காலகட்டத்துல இவர் இருந்தவர். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால கிறிஸ்டியானிட்டியில வந்து அன்னைக்கு ரோமன் கத்தோலிசிசமா மாறின சர்ச் வந்து இவருடைய கான்செப்டை உள்ள எடுத்துச்சு. அதுக்கு இவர் பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைம்ல வாழ்ந்த இவர் தான். இவர் 4ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்திருக்காரு. ஆரம்பத்துல டெர்ட்டுல்லியனுடைய அந்த நித்திய உணர்வுள்ள வேதனை அப்படின்ற அந்த கருத்து இருக்கு இல்லையா, அதுல வந்து பயங்கரமா ஈர்க்கப்பட்டு, இவர் வந்து ஒரு லத்தீன்கார், அவர் பயங்கரமா ஈர்க்கப்பட்டு அந்த காரியத்தை வந்து வெஸ்டர்ன் கிறிஸ்தவத்துல, அதாவது ரோமன் கத்தோலிக்னுடைய ஆரம்பிச்சு அந்த சைடு போறக்கூடிய அந்த சர்ச்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாடா, ஒரு டாக்டரினா, அதாவது சர்ச் அப்படின்னாலே இந்த கோட்பாடை மறுத்தா நீ கிறிஸ்தவனே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அந்த கோட்பாடை உள்ள கொண்டு போய் நிறுத்தினவர். அதாவது ஆத்மா அழிவு இல்லாதது அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன்னா நீ கிறிஸ்தவம் கிடையாது, நரகம் இப்படிதான் இருக்கும்னு நான் ஒத்துக்க மாட்டேன்னா நான் கிறிஸ்தவனே கிடையாது அப்படின்ற அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவர் இவரு, இந்த அகஸ்டின் அப்படின்றது. அப்போ ஆத்மானுடைய அழியாமை, ஆத்மாவுடைய அழியாமையில அவர் வந்து நம்பிக்கை கொண்டதுனால ஆத்மா அழியாதுன்னு நம்பிக்கை. மனிதர்கள் அது மட்டும் இல்லாம மனிதர்கள் வந்து தேவனிடமிருந்து பிரிக்கப்படலாம் அப்படின்னும், ஆத்மா வந்து நிச்சயமான ஒரு விளைவுகளை அனுபவிச்சு அது என்னன்னைக்குமே இருக்கும் அப்படின்றத கருதினாரு. ஏன் அப்படின்னா இவருடைய கோட்பாட்படி நரகத்துல ஆண்டவர் இருக்க முடியாது. புரியுது இல்லையா? நரகத்துல ஆண்டவர் இருக்க முடியாது. ஆனா யோபுல என்ன சொல்லியிருக்காரு? யோபு, நான் பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் நீர் இருக்கு. அப்ப அங்க பாதாளம்னு சொல்லப்பட்ட வார்த்தையும் இங்க இவங்க நரகம்னு மொழிபெயர்க்க வார்த்தையும் ஒரே வார்த்தையா தான் இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து அங்க போனாலும் நீர் இருக்கிறீர்னும் போது இங்க புதுசா இவர் என்னன்றாரு, நரகத்துல ஆண்டவர் இருக்க முடியாது. அதனால நரகம்ன்ற ஒரு கான்செப்டை கொடுத்துட்டு வந்துட்டனால நரகம்ன்ற ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கும், வேதனை இருக்கும், அங்க வந்து தேவன் இருக்க மாட்டார். அப்ப ஆத்துமாக்கள் அங்க இருந்து தேவன் இடத்துல இருந்து பிரிந்து நரகத்துல இருக்கும் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வராரு. ஏன்னா யோபுலயே இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டுல இருக்கட்டும், எங்க போனாலும் வானத்துக்கு மேல போனாலும் அங்கேயும் இருக்கு, பூமியின் பாதாளத்துல போனாலும் அங்கேயே இருக்கிற போது தேவன் சர்வ வியாபி, எல்லா இடத்துலயும் இருக்கிறார்ன்றத மாத்தி இந்த இடத்துல தேவன் இருக்க முடியாது, அதனால தேவன்கிட்ட இருந்து ஆத்துமாக்கள் பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பிரித்து நித்திய நினைவுள்ள ஒரு வேதனையில இருப்பாங்க அப்படின்ற இந்த கருத்தை வந்து அவரு பிலீவ் பண்ணி அதை வைக்கிறாரு. அதே மாதிரி டெர்ட்டுல்லியன் வந்து இன்னொரு காரியத்தையும் நம்பியிருந்தாரு. என்னன்னா இரட்டை வேதனை, ஒரு வேதனை மட்டும் இல்ல, மனிதர்களுக்கு இரட்டை வேதனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரித்த பிறகு இரட்டை வேதனை இருக்குன்னு நம்பினாரு. அப்ப இந்த இரட்டை வேதனை கான்செப்டையும் இந்த அகஸ்டின்றவர் ஏற்றுக்கொண்டாரு, இரட்டை வேதனை கான்செப்ட். அப்ப அந்த இரட்டை வேதனை கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவர் நம்பினது வந்து நரகத்துல நெருப்புல சரீரம் எரியும், ஆனா மனம் அப்படின்னும் போது அந்த சைக்கலாஜிக்கலா அது வந்து துன்பப்படும். அப்ப ஒரு மனிதன் வந்து 2 விதமா துன்பப்படுவான் நரகத்துல. ஒண்ணு வந்து சரீர பிரகாரமான வேதனை இருக்கும், அலறது இதெல்லாம். 2வது சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட்டு ஐயோ கடவுள்கிட்ட இருந்து நம்ம பிரிஞ்சு இப்படி வந்துட்டோமே நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு மனதளவுல டிப்ரெஷன், உளைச்சல், மன உளைச்சல்ல போய் அந்த வேதனையும் வரும், நரகத்துல சரீரம் எறிகிற வேதனையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நரகத்துல வந்து வெறும் ஒரு விதமான தண்டனை கிடையாது, 2 விதமான தண்டனை இருக்கு அப்படின்ட்டு டெர்ட்டுல்லியன் ஒரு தாட் வைக்கிறாரு. அதை இவர் ஏற்று அந்த தாட்டை வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள ரொம்ப பலமா கொண்டு வராரு. அதாவது எப்படி நடக்கும்னா, மரித்த பிறகு உயிர்த்தெழுந்த சரீரம் இருக்கும் இல்லையா, அந்த உயிர்த்தெழுந்த சரீரம் வந்து அக்னியினால சித்திரவதை செய்யப்படும் அப்படின்னும், அதே சமயம் ஆத்மா வந்து சரீரம் உயிர்த்தெழுந்து வந்தோடனே அந்த சரீரம் வந்து நெருப்புல, ஏன்னா இவங்க ஆத்மா வந்து தனியாகவும் சரீரம் தனியாகவும் இருக்கனால உயிர்த்தெழுதல், ஒருத்தர் மரிச்ச உடனே அவங்களுடைய உயிர்த்தெழுந்த சரீரம் வரும், அது அக்னியில எரியும். அதே சமயம் ஆத்மா தேவன்கிட்ட இருந்து பிரிந்து நித்தியமா ஆவிக்குரிய ரீதியில வந்து அது வேதனைப்படும், வேதனை அனுபவிக்கும், கொடுமை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கருத்தையும் ஒன்னா வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள அறிமுகப்படுத்துறாரு. புரியுது இல்லையா? இப்போ இது வந்து நரகத்துல அடுத்த ஸ்டேஜ் பில்டப் பண்ணி போனது வந்து இந்த அகஸ்டின் அப்படின்றவரு.
ஒரு பரிமாணம், அடுத்த லெவல் தாண்டி நெருப்பு சரீரத்துல வந்து நெருப்புல எரியும், ஆத்மா வந்து தேவனிட்டு பிரிஞ்சிருக்கோனாரு. அதுக்கப்புறம் அந்த சரீரம் வந்து உயிர்த்தெழுந்த சரீரமா இருக்கும். ஸோ உயிர்த்தெழுந்த சரீரம் அழியவே முடியாது. அந்த சரீரத்துல ஏன்னா இப்ப இந்த சரீரம் வந்து நெருப்புல போட்டோம்னா உடனே வெந்து சாம்பல் ஆயிரும். அதனால அவர் என்ன உயிர்த்தெழுதல் நடந்துரும். ஒருத்தர் மறிச்சாங்கனாலே உயிர்த்தெழுதல் நடக்கும். உயிர்த்தெழுதல் நடந்த உடனே அந்த சரீரத்தோட அவங்க நேரா நரகத்துக்கு போவாங்க. நரகத்துல வந்து அவங்களுடைய சரீரம், உயிர்த்தெழுந்த சரீரம் அழியாது, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பிளஸ் ஆத்மா தேவனிடத்துல இருந்து பிரிஞ்சு சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட்டு அது வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறாரு. அப்ப அகஸ்டினுடைய இந்த காரியங்கள் இருக்குல்ல, இந்த சித்தாந்தங்கள், இதெல்லாம் வந்து கிறிஸ்தவத்துல வந்து ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் தொடருது கிறிஸ்டியானிட்டியில. எந்த அளவுக்குன்னா இந்த தத்துவத்தை சொன்னவர் வந்து சர்ச் ஃபாதர்னுடைய ஒரு முக்கிய பங்கா வகிச்சு சர்ச்சை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனால இன்னைக்கும் வந்து நிறைய பேர் பேர் வைக்கிறதே வந்து அகஸ்டின்ற பேர் வைக்கிற அளவுக்கு போயிருச்சு. அப்ப அந்த அளவுக்கு அவர் வந்து இந்த இதுல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. புரியுது இல்லையா எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாருன்ட்டுன்னு? புரியுதுங்கண்ணா. ஓகே. இப்ப கிறிஸ்தவத்துல இதெல்லாம் வர்றதுக்கு ஆரம்ப புள்ளியா இருந்தவர் தான் யாரு? பிளேட்டோ. பிளேட்டோ வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு 300 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து அவர் சொன்ன அந்த ஆத்மா அழியாதுன்ற தத்துவம். பிளேட்டோ வந்து ஏதென்ஸ் பட்டணத்தினுடைய ஒரு கிரேக்க ஞானி. அவர் பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியல். அவருடைய ஆசிரியரும் பார்த்தோம், மாணவரையும் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர் வந்து இந்த ஆத்மானுடைய அழிவு கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காரியத்தை எடுத்து அதுக்கப்புறம் வந்தவங்கள வந்து 2 பேர் முதல் கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்தது அதே காலகட்டத்துல வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு மாற்று கருத்துல நிறைய பேர் இருந்தனால அது அந்த அளவுக்கு பிரபலமாக முடியல. ஆனா அதே வந்து 4வது நூற்றாண்டு வரும்போது 4ஆம் நூற்றாண்டுல வந்து சபை வந்து ரோமன் கத்தோலிக்க சபையா மாற ஆரம்பிச்சு அது கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி கவர்மெண்ட் சபையா மாறுது. கவர்மெண்ட் சபையும் ஒன்னா மாறுது. அப்ப அந்த காலகட்டத்துல வந்து அவங்க வந்து புதுசா சர்ச்சுக்குன்ட்டு இதெல்லாம் தான் கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு வரையறை கொண்டு வராங்க கவுன்சில் வச்சு. அந்த கவுன்சில் நடக்கக்கூடிய காலத்துல உள்ள வர்றவர் தான் அகஸ்டின். அப்ப அவர் வந்த பிறகு அவர் வந்து ஏற்கனவே அந்த டெர்ட்டூலியன்றவருடைய கோட்பாடுகளும் அவருடைய இரட்டத்தனையான வேதனை 2 விதமான வேதனைன்ற கான்செப்ட்லாம் உள்ள கொண்டு வந்து அது அவர் கொடுக்கும் போது அந்த காலகட்டம் வந்து ரோம கத்தோலிக்க சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலகட்டம். அதனால அது ஈஸியா சர்ச்சுக்குள்ள போய் அது டாக்டர்னல் செட்டப்ல உட்கார ஆரம்பிச்சது ஈஸியா. அதனால அவருடைய இது வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டா வர ஆரம்பிச்சது. இதுல பிற்காலத்துல உருவாக்கப்பட்ட இந்த நரகம், கிறிஸ்தவத்துக்குள்ள நரகம்ன்ற கோட்பாடு வந்து டைரக்டா பிளேட்டோ வந்து போதிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஆனா அவரது தத்துவம் வந்து அதனுடைய வளர்ச்சிக்கு பல கருத்துக்களை வந்து கிறிஸ்தவத்துல இந்த தாட் வர்றதுக்கு நிறைய கருத்துக்களை அவர் வழங்கியிருக்காரு. ஸோ அவருடைய கருத்துக்களை எடுத்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ள கொண்டு வந்ததுல வந்து முக்கியமான கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆத்மா ஒருபோதும் அழிவதில்லை அப்படின்றது அவருடைய தாட்ல இருந்து வந்தது. 2வது மரித்த பிறகு உணர்வுள்ள இருப்பு தொடருது. அதாவது ஒரு கான்சியஸோட சுயநினைவோட உணர்ச்சிகளோட நம்ம இன்னும் வாழ்ந்துகிட்டே இருப்போம். சரீரம் மட்டும்தான் வெளியே போகுது. ஆத்மா அப்படியே அந்த உணர்வுகளோட அப்படியே தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற கான்செப்டை வந்து கொடுத்தது பிளேட்டோ. அப்படி வாழும்போது அவங்க வாழ்நாள்ல தீயவர்களா வாழ்ந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து மீதி உள்ள வாழ்நாள் முழுக்க அந்த காலங்கள் முடிவே இல்லாம அவங்க வந்து தண்டனையை அனுபவிக்கிறாங்க அப்படின்றதும், அதே விஷயம் நல்லவர்களா இருந்தா அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வெகுமதிகளாம் இது பண்ணி அவங்க வந்து மகிழ்ச்சியில இருப்பாங்க அப்படின்ற கான்செப்ட். இந்த எல்லா இதுவும் வந்து இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இந்த கான்செப்டுகள் எல்லாமே வந்து அவர் ஆரம்பிச்சு கொடுத்தது. அதுக்கப்புறம் அதை பின்னால எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா வேதத்துல பார்த்தோம் அப்படின்னா மரணம் அப்படின்றது வந்து பைபிள் என்ன சொல்லுது? ஒரு நித்திரை, ஒரு உறக்கம் அப்படின்னு சொல்லுது. ஒருத்தர் மரிச்சிட்டாருன்னா நித்திரை அடைஞ்சிட்டார் அப்படின்றதுதான் நித்திரையா இருக்கிறார், அவர் நித்திரை அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் வேதாகமத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து என்ன நடக்கும்? ஒருத்தர் மரிக்கிறார் அப்படின்னா நித்திரை அடைகிறார். ஏன் நித்திரை அடைகிறான்னு சொல்றாங்கன்னா அவங்க மறுபடியும் எந்திரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப
ஒரு மரணம், அதை தொடர்ந்து அடுத்தது நடக்க போறது உயிர்த்தெழுதல் அப்படின்ற நிகழ்வு தான் நடக்கும் அப்படின்றது தான் பிப்ளிக்கல் டீச்சிங். அப்ப இயேசு கிறிஸ்துவும் இதை தான் பிரசங்கிச்சிருக்காரு. இவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது, இந்த காரியங்கள் எல்லாமே வந்து ஒருத்தர் மரிக்கிறாரு அப்படின்னா அவன் நித்திரையா இருக்கிறான்றார் இயேசு கிறிஸ்து. அடுத்தது உயிர் தெழுப்பி காட்டுறார் லாசருவை. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அதுக்கு அடையாளமா இருக்கிறாரு. அப்போ மரிக்கிறதும் அதுக்கு அடுத்த நிகழ்வு உயிர் தெழுதலும் அப்படின்றது கிறிஸ்தவ டீச்சிங். அப்ப அவருடைய அப்போஸ்தலர்களும் தொடர்ந்து இதை தான் போதித்து வந்தாங்க. அவங்க புதுசா வந்து ஆத்மா அழியாது, அழிவில்லாத ஆத்மா இல்ல நரகத்துல என்றென்றும் எரிவாங்க அப்படின்ற தாட்லாம் வந்து எந்த அப்போஸ்தலர்களும் பைபிள்ல போதிக்கல. அப்ப அவங்களும் வந்து மரணம்ன்றது நித்திரை சம்பந்தமானது. அந்த மரணம் வேதத்துல என்ன பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சோ அந்த அர்த்தத்துலதான் சொல்றாங்க. அதுக்கு அடுத்த நிகழ்வு உள்ளது வந்து உயிர் தெழுதல். கல்லறையில் இருக்கிறவங்க வந்து என்னுடைய சத்தத்தை கேட்பாங்க, இயேசு கிறிஸ்தனுடைய சத்தத்தை கேட்பாங்க கடைசி காலத்துல, கடைசி நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க கல்லறையில தான் இருக்கிறாங்க இருக்கு. இந்த நரகம்ல போய் இருக்கிறாங்கன்ற கான்செப்டே அவங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது, அவங்க மரித்துட்டாங்கன்னா அடுத்த நினைவுள்ள காரியம் என்னதுன்னா உயிர் தெழுதல் அப்படின்னும் போது இவங்க மரிச்சாலும் ஆத்மா மரிக்கிறதே இல்லை அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்தாலும் அவங்க காலத்துக்கு அப்புறம் இப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரு, அவர் பிரசங்கம் பண்ணாரு 1ஆம் நூற்றாண்டுல. அதுக்கு அடுத்தது சீஷர்கள் வந்தாங்க, இயேசு கிறிஸ்து கூடயே இருந்து அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. இப்ப இவங்க காலத்துக்கு ஆளாம் அப்புறம் 200 300 நூற்றாண்டுகள் ஆகுது. அப்ப அந்த நூற்றாண்டுகளுக்கு பிறகு அழியாத ஆத்மா, நித்திய உணர்வுள்ள ஒரு வேதனை, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் வந்து கிறிஸ்தவம் இன்னைக்கு கொண்டிருக்கிற கருத்துக்கள் இருக்கு இல்லையா, இது வந்து பிரபலமான கிரேக்க தத்துவத்துல இருந்து தான் வந்துச்சு சர்ச்சுக்குள்ள. புரியுது இல்லையா? பைபிள்ல இருந்து எந்த கருத்துமே இதுல வரல. இது ஏன் இவ்வளவு சொல்றோம்னா, இன்னைக்கு வந்து இதை மாத்தி சொன்னோம் அப்படின்னா, நரகம் அப்படின்றது ஒண்ணு இல்லை அப்படின்னா ஓகே, இவங்க கள்ள உபதேசிகள். புரியுது இல்லையா ஏன் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்குன்றது? இப்ப ஆத்மா அழியும் அப்படின்னா கள்ள உபதேசம். ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆத்மா அழியாது. ஏன் ஆத்மா அழிய முடியாது, அழியக்கூடாதுன்னா அதுக்கு தண்டனை வேணும். அப்ப ஆத்மா அழியாதுன்னா நித்தியமா இருக்க போகுது ஆத்மா. அப்ப நித்தியமா அவங்க எங்க இருக்க போறாங்க? ரட்சிக்கப்படாதவர்களா இருக்கட்டும் நரகத்துல இருக்க போறாங்க. நித்தியமா வேதனையில அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி இதை வந்து சர்ச் டாக்டரினா எடுத்திருக்கே தவிர இது பிப்ளிக்கல் டாக்டரின் கிடையாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதா? சர்ச் டாக்டரின் வேற, பிப்ளிக்கல் டாக்டரின் வேற. சர்ச் டாக்டரின்றது வந்து சபையெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு டாக்டரின் கொண்டு வராங்க, அது வந்து சர்ச் டாக்டரின். அது வந்து வேதத்தின் அடிப்படையிலையும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், அது சர்ச் டாக்டரின். இன்னைக்கு சர்ச் டாக்டரினுக்கு மாறா ஒண்ணு பேசணும் அப்படின்னா நம்ம வந்து கள்ளத்தீர்க்கதரிசிகள் இல்ல தப்பான உபதேசம் அப்படின்ற மாதிரி வந்துருது. ஆனா இந்த சர்ச் டாக்டரினே எங்க வந்துச்சுன்னா கிரேக்க தத்துவத்திலிருந்தும் மற்ற மத தாக்கத்தினாலையும் உருவாக்கப்பட்டு இவ்வளவு காலத்துல நாளடைவுல, இது நம்ம பேசுறது வந்து 400 ஏடிகள்ல, 200ல இருந்து 400 ஏடிகளுக்குள்ள இந்த போராட்டம் நடந்து 400 ஏடிகள் வரும்போது அந்த ரோமன் கத்தோலிக்க சபையில வந்து இதுதான் கோட்பாடு, இதுதான் சர்ச் டாக்டரின் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த சர்ச் டாக்டரின் அப்படின்னு சொல்லி வந்த பிறகு எல்லாரும் பொதுவா நினைக்கிறது என்னன்னா, இந்த சர்ச் டாக்டரின்ல இருக்கிறது எல்லாமே தான் பிப்ளிக்கல் டாக்டரின்னு நினைக்கிறாங்க. புரியுது இல்லையா? சபையினுடைய கோட்பாடுகள் தான் வேதத்தின் கோட்பாடுகள் நினைக்கிறாங்க. கிடையாது. வேதத்தின் கோட்பாடுகள் தனியா தான் இருக்கு. அதுல வந்து சிலது சபையிலயும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். சபை கோட்பாடுகள்ல இல்லாம இருக்கிறது வந்து வேதத்துல இல்லாமையும் இருக்கலாம். அப்ப அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். ஏன் இந்த நரகத்தை நம்ம வந்து இல்லை அப்படின்னு சொல்றோம்னா இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல அந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு பார்த்த மாதிரி இப்ப இது கிறிஸ்தவத்துக்குள்ள எப்படியெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தி எந்த தாக்கத்தினால உள்ள வந்திருக்கு, யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இயேசு கிறிஸ்துவும் இதை பிரசங்கிக்கல, அவருடைய சீஷர்களும் இதை பிரசங்கிக்கல, நிருபங்களும் இதை பிரசங்கிக்கல. இதுக்கப்புறம் வந்த 400 ஏடிகளுக்கு இந்த 4th செஞ்சுரியில வரும்போது அப்ப இந்த காரியங்கள் வந்து முழு வளர்ச்சி அடைஞ்சு நிறைய பேருடைய பங்கு, அதுல முக்கியமான பங்கு அகஸ்டின்றவருடைய பங்குனால இது வந்து ரோமன் கத்தோலிக்க சபையில சபை கோட்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அதுதான் முக்கியமானது. வேதாகம கோட்பாடு வரல, சபை கோட்பாட்டுக்குள்ள இந்த கருத்தை கொண்டு வராங்க. புரியுது இல்லையா? அப்ப இந்த கருத்துக்கெல்லாம் வந்து அப்ப இந்த கருத்தெல்லாம் கோட்பாடெல்லாம் உள்ள வந்துருச்சு. வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் காலம் போகும்போது ஒவ்வொருத்தரும் அப்படியே படிக்க ஆரம்பிக்கும் போது நியாய தீர்ப்பை பற்றி பைபிள்ல இருக்கு.
தேவன் நியாயம் தீர்க்கிறார்னு இருக்கு. எப்படி நியாயம் தீர்க்கிறார்னு இருக்கு. நியாய தீர்ப்புக்கான பகுதிகள் இருக்கு. அப்ப இந்த பகுதிகளையும் இந்த கிரேக்க தத்துவத்துல இருந்து வந்துச்சு இல்லையா இந்த ஐடியாலஜி, இத ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதையும் அதையும் ஒண்ணாக்கி அதுக்கப்புறம் வந்த தியாலஜியன்ஸ், இறையியலாளர்கள் அப்படி நிறைய தியாலஜியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஆத்மா நித்தியமா இருந்தது, அதே மாதிரி ஆத்மா அழிக்கவே முடியாது, நித்தியமா இருக்கும்ன்றனால அதுக்கான தண்டனையும் எப்படிதான் இருக்க முடியும், நித்தியமா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதிர்காலத்துல ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அந்த 400களுக்கு அப்புறம் இதை ஆமா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அப்படி இதுதான் உண்மைன்னு ஏற்றுக்கொள்றதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க அந்த கிரேக்க தத்துவத்துல இருந்து வந்த அந்த உபதேசம் சர்ச் டாக்டரினா மாறுச்சு. அந்த சபை கோட்பாடா மாறின பிறகு அந்த சபை கோட்பாடை வேத வாக்கியங்கள்ல சில வேத வாக்கியங்கள் நியாய தீர்ப்பை குறித்து சில காரியங்கள்லாம் இருக்கிறத வச்சு அதையும் இதையும் ஒண்ணாக்கி அதை நம்ம பின்னாடி படிப்போம், எப்படி அது என்னென்ன டாக்டர் எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்றது. ஸோ அந்த காரியங்கள் ஒண்ணா சேர்ந்தனால இவங்களுடைய தாட் ஆத்மா அழியாது அப்படின்றதுல ஏறக்குறைய எல்லாருமே ஒத்துக்கிற அளவுல வந்துட்டாங்க. அந்த பிளேட்டோனுடைய தத்துவத்துல இன்னைக்கு வரைக்கும் ஆத்மா அழியுமா அழியாதான்னு ஒரு கிறிஸ்தவங்களை போய் கேட்டீங்கன்னா, இல்ல ஆத்மா அழியாது, அது நிச்சயமா எங்கேயாவது ஒரு இடத்துல பரலோகத்துல இல்ல நரகத்துல இருக்கணும். அப்ப வசனத்துல சொல்லிருக்கு, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும்னா பாவம், அப்ப ஆத்மா சாகுது இல்லைன்னா அப்படியே முழிப்பாங்க. ஏன்னா அவங்க வேதத்தை பாக்குறத விட சர்ச் டாக்டரினை பார்த்தே தான் வளர்ந்தவங்க. சர்ச் என்ன சொல்லுதோ அதுதான் அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த கான்செப்ட் உள்ள வந்தனால அவங்களுக்கு ஆத்மா அப்படின்றது அழியாது அப்படின்றத திட்டமா அவங்க நம்பினால அப்ப அதற்கான தண்டனையும் நிச்சயமா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இறையாளர்கள்லாம் தியாலஜியன்ஸ்லாம் ஆரம்பிச்சு இது பண்ணாங்க. அப்ப இறுதியா இது எங்க போய் முடிஞ்சுது அப்படின்னும் போது கிபி 430 அகஸ்டின் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. இதை ஏகப்பட்ட தாக்கம் இது அவருடைய இதனால் நடந்து இந்த நித்திய உணர்வுள்ள வேதனை அப்படின்ற கருத்து வெஸ்டர்ன் உலகம்ன்றாங்களே, வெஸ்டர்ன் கிறிஸ்டியன் வேர்ல்டு அப்படின்வாங்க. அந்த வெஸ்டர்ன் சைட்ல மேற்கத்திய கிறிஸ்தவ நாடுகள் அப்ப அந்த பரவி வந்த காரங்கள்ல எல்லாமே கத்தோலிக்க சர்ச்சா தான் மேக்சிமம் இருந்துச்சு. கொஞ்சம் ஈஸ்டர்ன் ஆர்த்தோடாக்ஸ்னுவாங்க. இது அந்த சர்ச் தியாலஜினுடைய டேர்ம்ஸ் அதெல்லாம் புரியலன்னா பரவாயில்ல. ஈஸ்டர்ன் ஆர்த்தோடாக்ஸ்ன்றது சிரியா, இந்த பக்கம் எருசலேமை சுத்தி, இஸ்ரேலை சுத்தி, சிரியா சுத்தி, டமஸ்கஸ் சுத்தி இந்த ஏரியால இருந்த சபைகள் எல்லாம் ஈஸ்டர்ன் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் போறது எல்லாமே வெஸ்டர்ன் சர்ச்சஸ்னுவாங்க. அப்ப அந்த வெஸ்டர்ன் சர்ச்சஸ் மெயினா எதால இன்ஃபுளுன்ஸ் ஆச்சுன்னா இந்த ரோமன் கத்தோலிக்னுடைய இன்ஃபுளுன்ஸ்ல வந்துச்சு. அப்ப இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை 430 இத அபிஷியலா அதிகாரப்பூர்வமா இதுதான் கோட்பாடு, இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணது 430 ஏடியில. அப்ப அது வரைக்கும் போராட்டம் இருந்துச்சு. சபையில இது பேசுவாங்க, மாத்தி இது பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அகஸ்டினுடைய தாக்கத்தினால அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு அதுக்கப்புறம் அந்த ரோமன் கத்தோலிக்க ஸ்ட்ரக்சர்ல இந்த டீச்சிங் அதிகாரப்பூர்வமா அபிஷியலா சர்ச் டாக்டரின்ல இது இருக்கணும், இதை விசுவாசிக்காதவன் கிறிஸ்தவன் கிடையாது அப்படின்ற முடிவு வந்தது கிபி 430. அப்ப அதுக்கப்புறம் இதை மாத்தி பேசினா அவங்க யாராயிடுறாங்க, இன்னைக்கு டைம்ல சொல்லணும்னா கள்ள உபதேசிகளா மாறிடுறாங்க. புரியுது இல்லையா? அப்ப அது வரைக்கும் இருந்த காரியம் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இவ்வளவு சர்ச் ஹிஸ்டரி நடந்ததெல்லாம் தெரியாம 430 வரைக்கும் இப்படி ஒரு தாட்டே இல்லாம இருந்து 430 தான் இது ஒரு காரியமா உருவாயிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம 2026 இருந்து பார்க்கும்போது இதை மாத்தி சொன்னோம்னா ஆத்மா அழியாது, அது இது ஆத்மா அழியும், நித்தியமா இருக்காது, நரகம்ன்றது அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. இல்லாட்டி நம்மள ஒரு கள்ள உபதேசி அப்படின்னு பாக்குற மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கான காரணம் 430களில் இதை ரோமன் கத்தோலிக்கு அபிஷியலா அவங்களுடைய டாக்டரினல் இதுல இதை ஏத்துக்கிட்டாங்க. அதுதான் இதுக்கான காரணம். அப்ப அதாவது நித்திய உணர்வுள்ள வேதனை அப்படின்ற கருத்து அதிகாரப்பூர்வமா சபையினுடைய டாக்டரினாவே இந்த டைம்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அப்ப எல்லா ஆத்துமாக்களும் அழியாதவை அப்படின்னும் அதனுடைய விளைவா ரட்சிக்கப்படாதவங்க இந்த ரட்சிக்கப்படாதவங்க இந்த உலக வாழ்க்கையில முடிவு இந்த வாழ்க்கையினுடைய முடிவுல செத்த உடனே இவங்க சரீரம் மட்டும் தான் சாகுது. உடனடியா நித்திய அதாவது முடிவற்ற தண்டனை, என்ன தண்டனை, அக்கினியில எரியிற தண்டனை, இதை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதனை அது இன்னைக்கு வரைக்கும்
பல டினாமினேஷன்ல சர்ச் பிரிவுகள்னு சொல்றாங்க இல்லையா, அது பல டினாமினேஷன்ல இதை தான் வந்து சர்ச் டாக்டரினா ஏற்றுக்கொண்டு இதை தான் பிலீவ் பண்றாங்க, நம்புறாங்க. அப்ப இந்த சர்ச்சுக்குள்ள இது எப்படி வந்துச்சு, அந்த பிலசாபிக்கல் தாக்கத்தினால அப்படின்றது புரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் போன வாரம் நம்ம பார்த்தது வந்து எப்படி அது வந்து பிற மதத்தினுடைய தாக்கத்தினால வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து ஈவன் இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலேயே வந்து அவர் அந்த ஓமையை யூஸ் பண்றாரு இல்லையா, அந்த ஓமையை வச்சு நம்ம அதை சொன்னோம். ஐஸ்வர்யவான் லாசரை வச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கடைசியா இன்னும் ஒரு விஷயத்த ஒரு 10 நிமிஷத்துல பாத்துடலாம். அடுத்தது இதோட இந்த டாபிக்ஸ் முடிஞ்சிடும், இந்த காரியங்கள்லாம். இது வரைக்கும் அப்ப நம்ம நரகத்தை பற்றி அந்த எப்படி இது வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள பரிமாணமாய் வந்துச்சு, பரிணாமம் அடைஞ்சு வளர்ந்துச்சு, உருவாய் வந்துச்சு அப்படின்றது பார்த்தோம். அதுல வந்து பிற மத தாக்கங்கள் பார்த்துட்டோம். இப்ப தத்துவார்த்த தாக்கங்கள் யாரெல்லாம் எப்படியெல்லாம் வந்துச்சு, அது எந்த காலகட்டங்கள்ல வந்துச்சு, 200ல இருந்து 400 ஏடிகளுக்குள்ள வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் ரோமன் கத்தோலிக்க சபையில தான் வந்து அது வந்து சபை கோட்பாடா மாற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு எத்தனை சர்ச் டினாமினேஷன் பிரிஞ்சு வந்தாலும் எல்லாமே ரோமன் கத்தோலிக்கல இருந்து தான் பிரிஞ்சு வர்றது. அப்ப அந்த ரோமன் கத்தோலிக்ல இருந்து பிரிஞ்சு வரும்போது மற்ற கோட்பாடுகள்லாம் சிலது மாறி அவங்க வெளிப்பாடுகள் பெற்று மாறி வந்தாலும், இல்ல வேதத்தை படித்து திருந்தி இந்த இதுல புரொட்டஸ்டண்டா வெளியே வராங்க, அப்படி அடுத்த பிரிவுல வெளியே வராங்க. எப்படி வெளியே வந்தாலும், எத்தனை பிரிவா பிரிஞ்சாலும் இந்த ஒரு கோட்பாடு மட்டும், அதாவது ஆத்துமா அழிவில்லாதது, அது மரித்த பிறகு நிச்சயமா நெருப்புல எரியும், பாவம் செய்த ஆத்மாக்கள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஒரு சபையிலயும் வந்து மாறாம அது இன்னும் பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கு இப்ப வரைக்கும். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொழிபெயர்ப்பினுடைய தாக்கங்கள். ஏன்னா இதுவும் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு, மொழிபெயர்ப்பு. அப்ப இந்த மொழிபெயர்ப்புடைய தாக்கங்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம் 10 நிமிஷத்துல. இன்னைக்கு நரகம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவத்துல சொல்றோம் இல்லையா, இந்த கோட்பாடு வந்து மற்ற மதத்துல இருந்து வந்துச்சு, தத்துவத்துல இருந்து வந்துச்சு, இன்னும் மொழிபெயர்ப்பினாலையும் ரொம்ப முக்கியமா இது இந்த தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு மொழிபெயர்ப்பின் காரணமாக. சோ முதல் மொழிபெயர்த்த பைபிள் எதுன்னு தெரியுமா? என்ன மொழியில முதல் மொழிபெயர்த்திருக்காங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்காது? கிரேக்க வந்து மொழிபெயர்ப்பு கிடையாது, எழுதுனதே கிரேக்கத்துல தான் எழுதுனாங்க. புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிரேக்க மொழியில், அது மூல பாஷை. அதாவது கரெக்ட்மா, லத்தீன் தான் வந்து முதல் மொழிபெயர்க்கப்பட்ட பைபிளினுடைய டிரான்ஸ்லேஷன் வந்து முதல் மொழி லத்தீன். ஏன்னா அதுக்கு முன்னாடி கிரேக்கம் வந்து இன்ஸ்பயர் ஆகி ஆவியானவர்களால் கொடுக்கப்பட்டு சீஷர்கள் எழுதும் போதோ இல்ல அந்த அப்போஸ்தலர் எழுதும் போதே அது வந்து கிரேக்க மொழியில தான் எழுதப்பட்டுச்சு. ஏன்னா அப்ப இருந்த யூனிவர்சல் லாங்குவேஜ் வந்து கிரேக்கம் அப்படின்ற மாதிரி இருந்தனால அதுலதான் இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு, அந்த மொழியில தான் எழுதினாங்க. அதனால கிரேக்கம்ன்றது வந்து டிரான்ஸ்லேஷன் கிடையாது. எப்படி ஹீப்ரூன்றது மொழிபெயர்ப்பு கிடையாது, அது மூல பாஷை. அதே மாதிரி கிரேக்கம்ன்றது வந்து டிரான்ஸ்லேஷன் கிடையாது, அது மூல மொழியில எழுதப்பட்டுச்சு. அதுல பல காப்பீஸ் எடுத்தாங்க, அதுல வேறுபாடுகள்லாம் வந்துச்சு, அது தனி, அது டிரான்ஸ்லேஷன் பத்தின காரியங்கள். ஆனா முதல் வேற மொழியில மொழிபெயர்க்கப்பட்டதுன்றது வந்து லத்தீன் மொழியில. அப்ப அந்த லத்தீன் மொழியில முதல் மொழிபெயர்த்தது வந்து வல்கேட் அப்படின்றது. அப்ப இந்த லத்தீன் வல்கேட் அப்படின்னே அதை சொல்லுவாங்க. இது வந்து கிபி 338 இருந்து 405, அதாவது எப்ப இந்த ரோமன் கத்தோலிக்க கவுன்சில் ஆஃப் நைசியாலாம் ஆரம்பிச்சு இந்த ரோமன் கத்தோலிக்க சர்ச் டாக்டரின்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு முக்கியமான காலகட்டத்துலதான் சர்ச் வந்து ரோம் கைக்கு போகுது. இதான் வரலாறுல படிக்கும்போது நம்ம கிரேக்க இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்த அப்போஸ்தலர்கள் இவங்கெல்லாம் வந்து முதல் யூதர்களா இருந்தவங்க, அதுக்கப்புறம் கிரேக்க வயப்பட்டு கிரேக்க இன்ஃப்ளூயன்ஸ்னால கிரேக்கத்துலதான் புதிய ஏற்பாடுலாம் எழுதப்படுது. அதை கிரேக்கத்தை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி ரோமர்களுடைய ஆட்சி, இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே ரோமர்களுடைய ஆட்சியில தான் இருந்துச்சு. ஆனா அதனுடைய தாக்கம் வளர்ந்து அந்த மொழியில இருந்து எல்லாமே ஆதிக்கம் செலுத்தி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் வருஷங்கள் எடுக்குது. அப்ப அந்த நூற்றாண்டுகள்ல கழிச்சு இந்த ரோம் ஆதிக்கம் செலுத்தி அது ரோமன் கத்தோலிக்க சபையா யூனிவர்சல் சர்ச்சா ஒரே சர்ச்சா ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுடைய பாஷையா இருந்தது லத்தீன். அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தேவ பாஷை கணக்கா எடுத்துட்டு வர்றதுக்கு லத்தீனை பயன்படுத்துறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு லத்தீன்ல மொழிபெயர்த்தப்படுது. ஏன்னா கிரேக்கத்தை வச்சு லத்தீன் மொழியில இருக்கக்கூடிய அந்த ரோமன் கத்தோலிக்க சர்ச்சை இது பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு முதல் டிரான்ஸ்லேஷன் வந்து ஜெரோம் அப்படின்றவரால
லத்தீன் மொழியில வல்கேட் அப்படின்ற பேர்ல மொழிபெயர்க்கப்படுது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த மொழிபெயர்ப்பு. அந்த மொழிபெயர்ப்பு தான் வரலாற்றிலேயே அதிகமா பயன்படுத்தப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு வேதாகமம் அப்படின்னா, ரெண்டாவது நீண்ட காலத்துக்கு யூஸ் பண்ணப்பட்ட. ஏன்னா இன்னைக்கும் வந்து ரோமன் கேத்தலிக்ல அந்த பியூரா அந்த ஆர்த்தோடாக்ஸா இருக்கக்கூடிய அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்ல வந்து லத்தீன்ல தான் அந்த பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. மற்ற மொழியில இப்ப பண்ணா கூட, இங்க எல்லாம் பண்ணா கூட மெயினா அவங்களுடைய ஸ்டடீஸ்ல இருந்து எல்லாமே லத்தீன்ல தான் இருக்கும். அப்ப அந்த லத்தீன் மொழிபெயர்ப்புன்றது தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு, ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு மேல. ஏன்னா இது எழுதுனது வந்து 400 ஏடிகள்ல இந்த லத்தீன் மொழிபெயர்ப்பை எழுதி முடிக்கிறாங்க. 400 ஏடிகள்ல. அதே டைம்ல தான் நரகம்ன்ற கான்செப்ட் வந்து ரோமன் கத்தோலிக்க சர்ச்ல உள்ள வருது. அதே டைம்ல தான் வந்து கவுன்சில் ஆஃப் நைசியான்னு போட்டு இந்த ரோமன் கத்தோலிக்க சர்ச்ல இதுதான் சபையினுடைய சர்ச்சோடைய டாக்டரின்ஸ், பிப்ளிக்கல் டாக்டரின்ஸ்ல சர்ச்சோடைய டாக்டரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோட்பாடுகள் எல்லாம் கொண்டு வராங்க உள்ள. இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த டைம்ல வந்ததுதான் வந்து இந்த ஞானஸ்நானம் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு இது நிறைய விஷயங்கள் அதுல உள்ள வந்த காரியங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டிலேயோ இல்ல இதுலயோ புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்தனோட காலத்துல சீஷர்கள் காலத்துல இல்லாத காரியங்கள் நிறைய அந்த டைம்ல உள்ள வந்திருக்கு. அது தனியா எடுத்தோம்னாலே படிக்கிறதுக்கு ஒரு பெரிய டாபிக்கா போயிட்டு இருக்கும். அப்போ மெயினா வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது இந்த 4th செஞ்சுரி 4ஆம் நூற்றாண்டுன்றது வந்து மிக மிக முக்கியமானது. இந்த சர்ச் டாக்டரின் ஃபார்ம் பண்ணி அந்த சர்ச் டாக்டரின்ல பிப்ளிக்கல் டாக்டரின் இல்லாம நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு வர்றது, வேத தத்துவங்கள் இல்ல வேதத்தினுடைய காரியங்கள் இல்லாத சர்ச்சுக்கு சம்பந்தமான கோட்பாடுகள், சர்ச்சுக்காக கோட்பாடுகள் கொண்டு வந்தது அந்த காலகட்டத்துல. அப்ப அந்த காலகட்டத்துல எழுதப்பட்ட மொழிபெயர்ப்பு தான் இந்த லத்தீன் வல்கேட் அப்படின்ற மொழிபெயர்ப்போம். இது வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஸான ஒரு மொழிபெயர்ப்பு. ஏன்னா ஏகப்பட்ட காலத்துக்கு வேற மொழிபெயர்ப்பே கிடையாது. எப்படி முதல் 400 வருஷத்துக்கு மொழிபெயர்ப்புகள் கிடையாது, அதுக்கப்புறம் இப்ப இந்த ரோமன் கத்தோலிக் இதுன்னு ஆரம்பிச்ச பிறகு மொழிபெயர்ப்பு வந்துச்சோ, அப்போ இருந்து ரோமன் கத்தோலிக்க இந்த வல்கேட்ன்ற லத்தீன் மொழிபெயர்ப்பு மட்டும்தான் இருந்துச்சு. அதையும் வந்து வெறும் அங்க இருக்கிற பிரீஸ்டுங்க மட்டும்தான் படிப்பாங்க. அது வந்து அந்த புக்கே ஹோலின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கும் வந்து பைபிளை கையில தூக்கிட்டா இல்ல பைபிளை இப்படி காமிச்சா பிசா ஓடிடும், பைபிளை தலைக்கடியில வச்சுட்டா ஞானம் அப்படியே உள்ள வரும். இந்த கான்செப்ட் எல்லாம் அங்கிருந்து வந்துதான். ஏன்னா அது வந்து வேத வசனத்துல இருக்கக்கூடிய வார்த்தையினுடைய வல்லமையை தாண்டி அந்த புக்குக்கான வல்லமைன்னு கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த மொழிபெயர்ப்புக்கு அவ்வளவு வேல்யூ கொடுத்தது. வேற யாரும் படிக்க கூடாது அப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டங்கள்ல. அது வந்து ஒரு டார்க் ஏஜ்னே சொல்லுவாங்க. அப்ப அந்த காலகட்டத்துலதான் இந்த லத்தீன் மொழிபெயர்ப்பு உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த லத்தீன் மொழிபெயர்ப்புல கூட ஷியோல், ஹேடிஸ் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அதுல லத்தீன்ல மொழிபெயர்த்தது வந்து இன்ஃபர்னஸ்ன்ற ஒரு வார்த்தை. இது நம்ம வார்த்தையில ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இல்லை. ஆனா அடிப்படையில அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அது எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா, கீழே, அடியில, நிலத்தடியில, கீழ்ப்பகுதி அப்படின்ற பொருள் தான். இதுல கூட இந்த லத்தீன் மொழிபெயர்ப்புல கூட எங்கேயுமே வந்து அந்த வார்த்தைக்கு இன்ஃபர்னஸ்ன்ற வார்த்தைக்கு மொழிபெயர்க்கப்பட்டப்ப இது வந்து ஒரு எரிகிற அக்கினி, நரகம், இல்ல ஒரு வேதனை உள்ள இடம் அப்படின்ற அர்த்தம்லாம் கொடுக்கப்படலை. அப்போ அங்க எழுதும் போது கூட அது வந்து பூமிக்கு அடியில ஒரு தாழ்விடம், ஒரு இருளான இடம், இந்த மாதிரி அர்த்தத்துலதான் அதனுடைய மூல வார்த்தை இருந்திருக்கு லத்தீன்ல மொழிபெயர்க்கும் போது. ஆனா மொழிபெயர்த்த பிறகு இந்த சபையினுடைய கோட்பாடுகள் அதுக்கப்புறம் வந்து அழிவில்லாத ஆத்மா, நரகம், வேதனை இதெல்லாத்தையும் அதுல உள்ள கொண்டு வந்த பிறகு இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தையே மாத்திடுறாங்க. அப்ப தொடக்கத்துல வந்து இது வந்து நித்திய வேதனை அப்படின்ற இடம் அந்த மாதிரி அர்த்தத்திலேயே சொல்லல. ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம், ஏன்னா 400க்கு அப்புறம் அடுத்த டிரான்ஸ்லேஷன் வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆச்சு. அப்ப அந்த 400களுக்கு அப்புறம் இது ஒரு மொழிபெயர்ப்பு தான். அந்த மொழிபெயர்ப்புக்கு வந்து ஏற்கனவே இவங்க விளக்கம் சொல்றவங்க வந்து பொது ஜனங்கள் கிட்ட இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற பைபிள் மாதிரி அன்னைக்கு அந்த காலத்துல கிடையாது. வசனம் கேட்கணும்னாலே அந்த பாட்டு மாதிரி பாடுவாங்க. அதை போய் லத்தீன்ல அங்க தேவாலயத்துல உள்ள உட்கார்ந்து அவங்க பாடுறது மட்டும்தான். மற்றபடி பொது ஜனங்கள்கிட்ட வேதமே அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அப்ப அவங்க வந்து இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை வந்து அவங்க ஏற்கனவே கேட்டிருந்த அந்த சர்ச் டாக்டரின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த சர்ச் டாக்டரின் படி இதை வந்து இந்த வார்த்தைக்கு நித்திய உணர்வுள்ள ஒரு வேதனை, நரகம் அப்படின்ட்டுன்னு அர்த்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரிஜினலா தான் அது கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் அந்த அர்த்தம் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது வேற மொழிபெயர்ப்புகள் அதுல இருந்து வர்றதுக்கே எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா 1000 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. 400கள்ல தான் இந்த லத்தீன் வல்கேட்ன்ற மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெரும்பாலான மொழிபெயர்ப்பு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பாலான மொழிபெயர்ப்புகள் வந்து
கிபி 1400 500களுக்கு மேலதான் அதுக்கப்புறம் மொழிபெயர்க்கப்பட்டதுதான். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன போர்ஷன்ஸ் 1-2 மொழிபெயர்த்தாங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் தான், ஏன்னா இந்த புரொட்டஸ்டன்ட் ரிஃபார்மேஷன் சொல்றாங்களே, இதுக்கு அப்புறம் தான் லத்தீன்ல இருந்து வேற மொழிக்கு மொழிபெயர்ப்பு நடந்ததே அதுக்கப்புறம் தான் அந்த காலகட்டத்துல. அப்ப அது வரைக்கும் லத்தீன் மொழி ஒண்ணுதான் பைபிளா இருந்துச்சு. அதுலயும் அதனுடைய அர்த்தத்தை மாத்தி தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. பொதுமக்கள் கிட்ட பைபிள் இல்லாம இருந்துச்சு. அப்ப பொதுமக்கள் கிட்டையும் பைபிள் சேர்றது 1400 500களுக்கு அப்புறம் தான் 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் பைபிள் மற்றவங்க கைக்கு வருது. அப்ப வரும்போது நரகம் ஒரு நித்திய வேதனை உள்ள ஒரு இடம் அப்படின்ற இந்த கருத்து ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லையா, அவங்களுக்கும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே நரகம் அப்படின்றது பூமிக்கடியில மறைவான பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்றத தாண்டி இப்ப அந்த லத்தீன் வல்கேட்ல இருந்து அவங்க பார்க்கும் போதும் அந்த இன்ஃபர்னஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுத்துட்டாங்க, இது நித்திய வேதனை உள்ள நரகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே உள்ளதுனால, ஏன்னா மொழிபெயர்ப்பாளர்கள் யாருமே தேவ ஆவியானவரால் அருளப்பட்டு, அதாவது இன்ஸ்பயர்டு வேர்ட் ஆஃப் காட் நாங்க எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவி எங்களுக்கு அப்படியே அருளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி எழுதுறது கிடையாது. அவங்க படிச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை மொழிபெயர்றாங்க. அப்ப அவங்க படிச்சு அவங்க புரியும் போது இன்ஃபர்னஸ்ன்ற வார்த்தை 1000 வருஷமா இருந்த பைபிள் கிரேக்கத்துல இருந்ததை விட அந்த பைபிள் தான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த இதுல இருந்து எடுத்த அந்த இன்ஃபர்னஸ்ன்ற வார்த்தைக்கு அவங்களுக்கு அன்னைக்கு இருந்த அர்த்தம் நிச்சயமா எரியக்கூடிய வேதனை உள்ள நரகம் அப்படின்ற அர்த்தம் தான் இருந்துச்சு. அப்ப இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஹெல்லுன்ற வார்த்தை போடுறாங்க. அந்த வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் மாறிட்டு இருந்துச்சு, நம்ம எட்டமாலஜில படிக்கும் போது மறைத்து மூடி பாதுகாக்கப்பட்ட பார்க்க முடியாத இடம்ன்றது இல்லாம எரியிற அந்த ஒரு கான்செப்ட் வந்துருச்சு, வேதனை உள்ள எரியிற இடம்ன்ற கான்செப்ட். அப்ப இந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் அந்த தாக்கம் இருந்ததுனால அவங்க ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கும் போது விக்லிஃப் பைபிள்னு ஒண்ணு மொழிபெயர்க்கிறாங்க, டிண்டேல் பைபிள், அதுக்கப்புறம் கிங் ஜேம்ஸ் பைபிள், ஜெனிவா பைபிள், இப்படி நிறைய பைபிளுங்க இங்கிலீஷ்ல அந்த காலகட்டத்துல 1500களுக்கு மேல மொழிபெயர்க்கிறாங்க. அப்ப அவங்க மொழிபெயர்க்கும் போது அந்த மொழிபெயர்ப்புல ஷியோல், ஹேடிஸ், அது போக இன்னொரு வார்த்தை புது வார்த்தை கெஹனான்ற வார்த்தை, இந்த எல்லா வார்த்தைகளையும் நரகம் அப்படின்ற ஒரே வார்த்தையில மொழிபெயர்த்துட்டு போயிட்டாங்க. புரியுது இல்லையா? அதாவது கிரேக்கத்துல ஷியோல் அப்படின்றது, இந்த எபிரேயத்துல ஷியோல்ன்றது, கிரேக்கத்துல ஹேடிஸ்ன்ற வார்த்தை, அப்புறம் கெஹனான்ற வார்த்தை, இன்னொரு வார்த்தை கூட இருக்கு டட்டாரஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த எல்லா வார்த்தைகளையும் மொழிபெயர்ப்பாளர்கள் இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கும் போது எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் தனித்தனி அர்த்தங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையா நரகம் அப்படின்ட்டுன்னு மொழிபெயர்த்துட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஷியோல் அப்படின்ற வார்த்தையை பழைய ஏற்பாட்டுல எபிரேயத்துல ஷியோல்ன்ற வார்த்தை, அந்த வார்த்தையை இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கும் போது நிறைய இடத்துல நரகம்னு, சில இடத்துல கிரேவ் பாதாளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளா மொழிபெயர்த்திருக்காங்க. அதே புதிய ஏற்பாட்டுல ஹேடிஸ் அப்படின்ற வார்த்தையை நரகம்னே மொழிபெயர்த்திருக்காங்க, கெஹனான்றதையும் நரகம்னு மொழிபெயர்த்திருக்காங்க, டட்டாரஸ் அப்படின்ற வார்த்தையும் நரகம்னே தான் மொழிபெயர்த்திருக்காங்க. அப்ப நரகம்ன்றது அவங்க பொதுவா பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ற ஒரு பேராயிடுச்சு. எபிரேயத்திலேயும் கிரேக்கத்திலேயும் தனித்தனி வார்த்தைகளா இருந்த போதிலும், வார்த்தைகள் மட்டும் தனியில அர்த்தங்களும் தனித்தனியா இருந்த போதிலும், மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நரகம் அப்படின்ற வார்த்தையே பயன்படுத்திட்டாங்க. அப்போ இப்ப இன்னைக்கு டேட்ல எத்தனையோ மொழிபெயர்ப்பு இருக்கு, பல்வேறு மொழிபெயர்ப்புகளுக்கு. ஆனா பெரும்பாலான மொழிபெயர்ப்புகள் அந்த மொழிபெயர்க்கும் போது அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் இந்த காரியங்கள்லாம் தான் அந்த ரெஃபரன்ஸா வச்சு மொழிபெயர்ப்பாங்க. யாருமே, அதுக்குதான் சொன்னேன், யாருமே தேவ ஆவியினால ஏவப்பட்டு நான் மொழிபெயர்த்தேன்னு யாருமே மொழிபெயர்க்க முடியாது. அப்போ அவங்க இருக்கிற லத்தீன் பைபிள், கிரீக்கு, இது அது போக அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் இதெல்லாம் வச்சு அவங்களுடைய ப்ரெஷர்ல அவங்க எல்லா வார்த்தைக்கும் நரகம் அப்படின்ற வார்த்தையை மொழிபெயர்த்துட்டு மாத்திட்டாங்க இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும். அப்புறம் அதுல இருந்து தான் ஆரம்பிச்சு நிறைய ஜெர்மன் டிரான்ஸ்லேஷன் வருது, எல்லாத்துக்கும் இதெல்லாம் தான் ஆரிஜின். அப்ப அந்த மொழியில இருந்து இப்ப போடுறது கிரேக்க, எபிரேயம் என்று அந்த மூல பாஷைகள் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு போட்டாலும் அதை பல ரெஃபரன்ஸ் வச்சு கிங் ஜேம்ஸ் பைபிளோ மற்ற இதெல்லாம் வச்சுதான் ரெஃபரன்ஸ் எடுத்துதான் மொழிபெயர்க்கிறாங்க. அப்ப அந்த மொழிபெயர்ப்புகள்ல வரும்போது அதுல இவங்களுடைய தாக்கம் இருந்தனால இன்னைக்கு எல்லாத்துலயுமே இந்த நரகம்ன்ற வார்த்தையை தான் இந்த 4 கிரேக்க வார்த்தைக்கு, 3 கிரேக்க வார்த்தை ஒரு எபிரேய வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வார்த்தையா நரகம்னு மொழிபெயர்த்துட்டனால இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எபிரேயம், கிரேக்கம் இந்த மூல பாஷையில அதுல இருக்க கருத்து மொழிபெயர்ப்பை வாசிக்கும் போது அது எந்த மொழிபெயர்ப்புனா இருக்கட்டும்,
இங்கிலீஷா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், இல்ல லத்தீனா இருக்கட்டும், எந்த மொழிபெயர்ப்பு எடுத்து வாசித்தாலும் அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கும் இதுல இருக்க கருத்துக்கும் இருக்கிற வேறுபாடு புரியாம போயிட்டு அதை பார்க்கவே முடியாது. ஏன்னா அங்க படிக்கும் போது பைபிள்ல டிரான்ஸ்லேஷன்ல என்ன இருக்கு? நரகம். இந்த பைபிள்ல படிக்கும் போது ஹெல். ஓகே, ஹெல் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்ப ஹெல்னா இவங்களுக்கு என்ன கான்செப்ட் இருக்கு? எரியிற நரகம். ஆனா அங்க அடிப்படையில அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வந்து கெஹனாவா, ஷியோலா, ஹேடிஸா, டட்டாரஸா, இப்படி பல வார்த்தைகள் இருக்கு. புரியுது இல்லையா இப்ப என்ன சொல்ல வரேன்ட்டுன்னு? இப்ப இந்த வார்த்தையில எந்த வார்த்தைக்கு அவங்க இந்த இடத்துல ஹெல்லுன்னு போட்டாங்கன்றதே தெரியாது. ரெண்டாவது, போட்ட வார்த்தைக்கான ஹெல்லுன்ற அர்த்தத்தையும் நாள் காலப்போக்கில் மாத்தியாச்சு. புரியுது இல்லையா? அப்போ ஒரிஜினல் பைபிள்ல, அதாவது எபிரேயம் மற்றும் கிரேக்க பைபிள் இல்லாம எந்த மொழிபெயர்ப்பு படிச்சாலும் அதுல வந்து இந்த எழுதப்பட்ட மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தைக்கும் அந்த மூல வார்த்தைக்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்கு, இல்ல அதுல வேறுபாடு இருக்கான்றத அந்த ஐடியாவே இல்லாத அளவுக்கு மாறிடுச்சு. அதுதான் முக்கியமான கருத்து. இப்ப பொதுவா வந்து வேதாகமத்தை வந்து மொழிபெயர்ப்பு வாசிக்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த முக்கியமான வார்த்தை அப்படின்னு சொல்ல போனா கல்லறைன்னு இருக்கு, மரித்தவர்களின் கண்ணுக்கு தெரியாத நிலை, ஷியோல்னு சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்கு. அது போக பைபிள்ல வந்து இஸ்ரவேலின் மீதான தீர்க்கதரிசன நியாய தீர்ப்பு இருக்கு. பைபிள்ல தேவன் நியாய தீர்ப்பு இருக்காரு. அந்த நியாய தீர்ப்புக்கு தேவன் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வந்து கெஹனான்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அப்ப இஸ்ரவேலுக்கு நியாய தீர்ப்பின் ரீதியாக அவர்களுக்கு தரப்போற தீர்க்க தரிசனத்தின் திட்டத்தின் கீழே நியாய தீர்ப்பு தரப்போற அந்த வார்த்தையும், மரித்தவர்கள் போகக்கூடிய அந்த நிலைக்கும், மரித்தவர்களை புதைக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒரே பேரான நரகம், ஹெல் அப்படின்ட்டு மொழிபெயர்த்து விட்டாங்க. அப்ப இதுக்கு இடையில இருக்கிற அந்த வித்தியாசத்தை வந்து நம்ம பார்க்க முடியாது. புரியுது இல்லையா? ஏன்னா மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து எல்லா வார்த்தையுமே ஒரே வார்த்தையா நரகம் அப்படின்னு மொழிபெயர்த்து வச்சிட்டாங்க. இப்ப இந்த ஷியோல், ஹேடிஸ், கெஹனா, டட்டாரஸ் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த வார்த்தைகள் எல்லாமே நரகம் அப்படின்ற ஒரே சொல்லா மொழிபெயர்த்தது வந்து மிகப்பெரிய தவறு. ஏன்னா அதனுடைய ரியாலிட்டிக்கு என்னென்ன அர்த்தம்னு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, அது கொடுக்காம மொத்தமா மாத்திட்டாங்க. அதனால இன்னைக்கு வந்து படிக்கும் போது ஒருத்தர் தமிழ் பைபிள் மட்டும் படிக்கிறாங்கன்னா அவங்க நரகம்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன கான்செப்ட் இருக்கும்? எரிகிற ஆத்துமாக்கள், அழிவில்லாம எரிகிற இடம், அவ்வளவுதான் கான்செப்ட் வந்துருச்சு. மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன பண்ணாங்க? வெவ்வேறான கிரேக்க வார்த்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையா நரகம்னே கொடுத்துட்டாங்க. அப்ப மொழிபெயர்ப்பினுடைய தாக்கமும் சேர்ந்து, ஏற்கனவே இருந்த ஐடியாலஜி சேர்ந்து, இன்னைக்கு வேதத்தை வாசிக்கும் போது ஒரு இடத்துல நரகம்னு பார்க்கும்போது யாருக்குமே இது நரகம்னு சொல்லும் போது இது ஹேடிஸா, ஷியோலா, டட்டாரஸா, கெஹனாவா, இது நியாய தீர்ப்பு இடமா, மரித்தவர்கள் நிலையா, மரித்தவர்கள் அடக்கமான கல்றையா, எதை பத்தி பேசுதுன்னே தெரியாம அவங்களுக்கு வந்த கான்செப்ட் என்ன? அழிவில்லாத ஆத்துமா நித்தியமா எரியிற இடம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. அப்போ இந்த இது புரியுது இல்லையா? நித்தியமா இந்த எரியிற தண்டனை வந்திருக்குன்ட்டுன்னு. அப்படிதான் இது வந்து புரிஞ்சு கொள்ளப்படுது இந்த ஹேடிஸ் அப்படின்ற காரியம். அப்போ முக்கியமா வந்து இன்னைக்கு அவ்வளவுதான், இன்னைக்கு முடிச்ச வரைக்கும் ஒரு ரீகேப் பண்ணிடுறேன். ஏன்னா இது இவ்வளவு பேரு இதெல்லாம் ஞாபகம் வைக்க வேண்டாம். இன்னைக்கு நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா, போன வாரம் பார்த்தது வந்து மத ரீதியான தாக்கம் பார்த்தோம், கிறிஸ்தவத்துல நரகம்ன்ற கான்செப்ட் வர்றதுக்கு. இன்னைக்கு தத்துவார்த்த ரீதியான தாக்கம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதாவது 3 தாக்கத்துல முதல் மதத்தின் ரீதியான தாக்கம் பார்த்தோம், அடுத்தது தத்துவார்த்த ரீதியா பார்த்தோம். அது என்னன்னா மெயினா கிரேக்க தத்துவ ஞானிகள் கிறிஸ்தவத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டதுன்னு அவங்க ஏற்கனவே வச்சிருந்த அழியாத ஆத்துமான்ற தத்துவத்தினால அவங்க வந்து அதை கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வந்து, அழியாத ஆத்துமா இருக்கிறதுனால அது பாவம் செஞ்சிச்சுன்னா அதுக்கு அழியாத தண்டனை வேணும், நித்தியமான தண்டனை வேணும்னு நரகம்ன்ற ஒரு கான்செப்டை உருவாக்கி அதை கொடுக்குறாங்க. அது வந்து நாளடைவுல பைபிள்ல வந்து ஏற்கனவே தேவன் வந்து நியாய தீர்ப்புகள் செய்யறது, இந்த காரியங்கள்லாம் இருக்கிறதோட சேர்த்து அவங்க வந்து மரித்த உடனேயே உயிர்த்தெழுந்த சரீரத்தோட நெருப்புல போய் வேதனையில எரிவாங்கணும், ஆத்மா வந்து தேவனை பிரிந்து அழியும் அப்படின்ற கான்செப்ட் உள்ள கொண்டு வராங்க. அதுல 4வது நூற்றாண்டுல வந்த அகஸ்டின்றவர் வந்து பெரும்பங்கு வகிச்சு அந்த டைம்ல வந்து ரோமன் கத்தோலிக்க சபை உருவான காலகட்டத்துல சபை கோட்பாடுல அது உள்ள சேர்க்கப்படுது. அவங்க அபிஷியலா இதுதான் சத்தியம்,
சபையினுடைய டாக்டரின் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கிட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ ஆகி வருது. ஏன்னா எல்லா சர்ச்சுமே அந்த ரோமன் கத்தோலிக்க சபையில இருந்து பிரிஞ்சு 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 வர்றதுதான். அதனால பிரிஞ்சு வரும்போது அவங்க ஒவ்வொரு சில கருத்துக்கள் வேறுபாடுல பிரிஞ்சுறாங்க, அடுத்த இதுல பிரியுறாங்க. ஆனா அடிப்படையில இருந்த கோட்பாடுகள்ல இன்னைக்கும் அநேக சர்ச்சுகள்ல அவ்வளவும் இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு, அழிவில்லாத ஆத்துமாவும் அந்த ஆத்துமா நித்தியமா நரகத்துல எரியும் அப்படின்ற கான்செப்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரோமன் கத்தோலிக்கல 430 உருவான அந்த கோட்பாடு இன்னைக்கு வரைக்கும் வருதுன்னு பார்த்தோம். மூணாவது, மொழிபெயர்ப்பாளர்களுடைய பங்கா இதுல என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க வந்து லத்தீன் மொழிபெயர்த்தாங்க. அதுல கரெக்டா மொழிபெயர்த்தாலும் அது வந்து 1000 வருஷம் இருந்த காலகட்டத்துல இந்த தத்துவங்கள்லாம் உள்ள வந்து அதை ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சனால அதனுடைய அர்த்தத்தை மாத்தி நித்தியமா எரியக்கூடிய அந்த தண்டனை இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கான்செப்டை கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது, அதுக்கப்புறம் 1400 1500களுக்கு மேல மொழிபெயர்க்கப்பட்ட அந்த மொழிபெயர்ப்புகள்ல கூட என்ன பண்ணாங்க மொழிபெயர்ப்பாளர்கள், அவங்களுக்கு ஏற்கனவே இந்த நரகம்ன்ற கான்செப்டை அட்லீஸ்ட் அந்த வேர்ட் டு வேர்ட் ட்ரூத் காச்சும் அப்படி மாத்தாம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லா வார்த்தைகளுமே குறைஞ்சது புதிய ஏற்பாட்டுல 3 வெவ்வேறு விதமான வார்த்தைகள் இருக்கு, பழைய ஏற்பாட்டுல ஒரு விதமான வார்த்தை இருக்கு. அதை எல்லாத்தையுமே வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம எல்லாத்தையுமே நரகம் அப்படின்னே மொழிபெயர்ப்பாளர்கள் ஹெல் அப்படின்ற வார்த்தையில மொழிபெயர்த்தாங்க. அதனுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல தான் இன்னைக்கு இருக்க எல்லா மொழிபெயர்ப்புகளுமே அடிப்படையில வந்திருக்கு. அப்ப இன்னைக்கு ஹெல் அப்படின்னு படிக்கும் போது நார்மலா வாசிக்கிற ஒருத்தருக்கு வந்து இந்த ஹெல் அப்படின்னு நரகம்னு போட்டிருக்க இடத்துல இது வந்து கிரேக்கத்துல 3 வார்த்தை இருக்குன்றதே தெரிஞ்சிருக்காது. அப்ப அந்த 3 வார்த்தை இருக்குன்னா அந்த 3 வார்த்தையும் வெவ்வேறு அர்த்தங்கள்ல இருக்கு. அந்த வெவ்வேறு அர்த்தத்துல இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கே தெரியாது. ஏன்னா 3 வார்த்தை இருக்குன்றது தெரியாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரே வார்த்தையை மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த வார்த்தையும் என்ன அர்த்தமா மாற்றப்பட்டிருக்குன்னா அழியாத ஆத்துமா நித்தியமா எரியக்கூடிய ஒரு இடம் அப்படின்றதுதான் கருத்தா வச்சு அந்த வார்த்தையை மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த இடத்துல மொழிபெயர்த்துட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன ரெமடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு எழுத்தின்படியான மொழிபெயர்ப்பு அப்படின்பாங்க, லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். இப்ப நமக்கு வந்து இருக்கிற பெரிய பிளஸிங் என்னன்னா ஆன்லைன்ல வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நிறைய லிட்ரல் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. நிறைய பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல அடியில என்ன ஒரு நம்பர் கொடுத்து அது கிரேக்க வார்த்தையா ஹீப்ரு வார்த்தையா என்ன வார்த்தையா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சில ரெகுலர் பைபிளே வந்து லிட்ரல் பைபிள் இருக்கு, யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் இருக்கு, கன்கார்ட் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. இதெல்லாம் வந்து மொழிபெயர்ப்பு எப்படின்னா எழுத்தின்படியான மொழிபெயர்ப்பு. அப்ப அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் இப்ப வர ரீசெண்ட் காலங்கள்ல 1800 900 இந்த காலகட்டங்கள்ல இவங்க மொழிபெயர்க்கும் போது அந்த ஷியோல்ன்ற வார்த்தைக்கு தனி வார்த்தை, ஹேடிஸ்ன்ற வார்த்தைக்கு தனி வார்த்தை, கெஹனான்றதுக்கு கெஹனானே மொழிபெயர்த்திருக்காங்க, டட்டாரஸ்ன்றதுக்கு டட்டாரஸ்னே மொழிபெயர்த்திருக்காங்க. அப்ப அது கெஹனானா என்ன, டட்டாரஸ்னா என்னன்னு போய் பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் படிக்கிறவங்களுக்கு இங்க ஹெல் நரகம் அப்படின்ற வார்த்தை இல்லை, அதுக்கு பதிலா வேற வார்த்தை இருக்குன்னாச்சும் தெரியும். அப்போ இது வந்து டிரான்ஸ்லேஷன்ல இப்ப மீட்டு எடுத்துட்டு வந்தது தான் இந்த லிட்ரல் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ்ன்றது. இப்படிப்பட்ட மொழிபெயர்ப்புல நம்ம வாங்கி படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் தெளிவு பெற்றுக்கொள்ளலாம் நரகத்தை பத்தி. ஓகே, இப்ப இது வரைக்கும் பார்த்ததுல ஓரளவு ஐடியா வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நரகம்ன்ற டாபிக் வந்து சர்ச்சுக்குள்ள பிப்ளிக்கல் டாக்டரினா இல்லாம சர்ச் டாக்டரினா எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருக்கா இதுல? இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இது பண்ணலாம். எதுவும் கேள்விகள் இல்லையா? க்ளோஸ் பண்ணலாமா? ஓகே, இது வந்து படிச்சு பாருங்க. இது நம்ம வந்து தியாலஜி செமினரி எல்லாம் போறதுல இல்ல எக்ஸாம் எழுத போறது கிடையாது. நரகம்ன்ற வார்த்தை எப்படி நம்ம போற சர்ச்சுக்குள்ள இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு அடிப்படை பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு பைபிள் ஸ்டடி. அடுத்த வாரம் வந்து இந்த நரகம்ன்றதுல என்னெல்லாம் வியூஸ் இருக்கு, 3 விதமான வியூஸுங்கெல்லாம் இருக்கு. நரகம் அப்படின்னு சொல்லும் போது மனிதனுடைய முடிவு எப்படி இருக்கும்ட்டு 3 விதமா சொல்றாங்க. ஸோ அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீக் படிக்க போறோம். நரகம்ல இருக்கக்கூடிய 3 விதமான, அதாவது நரகத்தை குறித்து கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கக்கூடிய 3 விதமான வியூக்கள், அவங்களுடைய பார்வைகள், இதை பத்தி நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகே, அப்ப ப்ரே பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாமா? எஸ் பிரதர். பிரதர் நீங்க ப்ரே பண்றீங்களா பிரதர்? ப்ரே பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்ல தகப்பனே, தேவரீரப்பா, இந்த நாளுக்காக ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, நரகத்தை குறித்த தவறான போதனைகள் அப்பா எப்படி திருச்சபைக்குள் வந்தது என்ற அந்த சரித்திரத்தை கூட நாங்கள் அப்பா இன்று கற்றுக்கொண்டோம் கர்த்தாவே. இன்னும் எவ்வளவோ பேர் ஆண்டவரே இந்த ஒரு தவறான போதனையில் இருக்கின்றார்கள் ஆண்டவரே. ஆனால் தேவரீர் நீர் கிருபையாக
இந்த ஒரு தவறான போதனையிலிருந்து எங்களை வெளிக்கொண்டு வந்து அந்த சத்தியத்தை தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ரைட் டிவிஷனை கொடுத்த டீச்சிங்களுக்காக வேண்டி கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கொண்டு அப்பா எவ்வளோ ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் பைபிள்ல வர்றதை நாங்க பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த சத்தியத்தை கூட பல இடங்களில் ஆண்டவரே அடியனை கொண்டு கூட அப்பா பரப்ப தேவரீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியங்கள் அப்பா தெளிவு வருகிறதை கூட நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து அருமையான சகோதரர் இந்த காரியங்களை எல்லாம் ப்ரிப்பேர் செய்கிறார் ஆண்டவரே. இந்த காரியங்கள், இந்த படிப்பு இந்த டீச்சிங் ஒரு விரயமாகாமல் ஆண்டவரே பலருக்கு சென்று அடைந்து ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கை தேவரீர் உங்களுடைய வார்த்தையை குறித்த ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கை வர தேவரீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எங்களை உள்ளாரையும் கூட ஒரு விஷயம் கூட முடியாது கரங்களை ஒப்படைக்கின்றோம். நீர் பொறுப்பெடுத்து காரியங்களை நடத்தும். எல்லா துதி கன மகிமையும் தேவரீரும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Amen. Thank you, brother. Thank you. நிறைய